ஓகே, யாரெல்லாம் படிச்சிட்டு இருக்கீங்க அவங்களாம் எல்லாம் வந்து எஸ்ன்னு போடுங்க. யாரெல்லாம் படிக்கல ப்ரோ, நான் செல்ஃப் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா எஸ். அப்படி எஸ்னா செல்ஃப் லேர்னா செல்ஃப்னு போட்டுங்க. ஓகேங்களா? நான் வந்து வேற யார்கிட்டயாவது படிச்சிட்டு இருக்கேன் ப்ரோ, அகாடமில சேர்த்து படிச்சிட்டு இருக்கேன் ப்ரோன்றவங்க எஸ் அப்படின்னு போட்டுங்க. ஓகேங்களா? படிச்சிட்டு இருக்கேன், அகாடமில சேர்த்து படிச்சிட்டு இருக்கேன்றவங்க எஸ் போட்டுங்க. செல்ஃப் லேர்ன் போடுறவங்க செல்ஃப் லேர்ன் போட்டுங்க. செல்ஃப். ஓகே, நான் செல்ஃபா படிச்சிட்டு இருக்கேன் ப்ரோ. செல்ஃப். செல்ஃப். எனக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு பாத் தெரியல, எங்க ஸ்டார்ட் பண்ண எங்க எண்ட் பண்ண தெரியல ப்ரோ அப்படின்றவங்க அகாடமில சேர்ந்து படிச்சிட்டு இருக்கேன் ப்ரோ அப்படின்றவங்க அகாடமி படிச்சிட்டு இருக்கவங்க ஏ அப்படின்னு கூட ட்ரை பண்ணுங்க. ஸோ என்னால் புரிஞ்சுக்க முடியும். அகாடமி ஏ. செல்ஃப் லேர்னிங் செல்ஃப் எஸ். ஸோ மொத்தம் ஒரு 10 பேர் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே. ஸோ யூஐ யூஎக்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமா ஈஸியா? ஓகே. completed my course, waiting for the interview and my portfolio getting rejected. ஓகே, நான் கோர்ஸ் முடிச்சிட்டேன் ப்ரோ, 1 இயர் ஆகுது. ஓகே, சூப்பர். 1 இயர் ஆகுது. ஓகே, நீங்க வந்து இன்னும் இன்டர்வியூ அட்டன் பண்ணாம இருக்கீங்களா, இல்ல இன்டர்வியூ உங்களுக்கு எதுவும் வராம இருக்கா? ஃபைன், அது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஓகே, வில் ஒர்க் ஆன் தட். நம்ம கண்டிப்பா எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஃபைன். ஸோ அப்போ நிறைய பேருக்கு ஆல்ரெடி யூஐ யூஎக்ஸ் பத்தி தெரிஞ்சிருக்கு, தெரியாமலும் இருக்கு இல்லையா? ஸோ நான் வந்து யாரு என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றது நான் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துட்றேன். ஸோ டிமென்டின்றது என்னுடைய ஒரு இனிஷியேட்டிவ். நானுமே உங்களை மாதிரி சின்ன வயசுல 2016ல் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு தெரியாம, என்ன பண்ணணும் தெரியாம இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கும்போது கிரியேட்டிவா ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இமேஜில் போயிட்டு கிராஃபிக் டிசைனிங் கோர்ஸ் வந்து பண்ணேன். ஓகேங்களா? ஒரு அகாடமியில் போய் பண்ணேன். போயிட்டு பண்ணதுக்கு அப்புறம் கத்துக்கிட்டுனா கேட்டீங்கன்னா கத்துக்கலாம் இல்ல, ஏதோ ஒன்று பண்ணேன். சரிங்களா? எனக்கு கூட போட தெரியாது, உண்மை அதுதான். ஸோ போய் கத்துக்கிட்டேன், ஏதோ ஒன்று பண்ணேன், லேர்ன் பண்ணேன். மார்க்கெட்ல போய் வேலை தேட கிடைக்கல. சரி, நானுமே கோர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு தானே, எனக்கு ஏன் கொடுக்க மாட்டீங்க அப்படின்லாம் போய் நான் நிறைய பேர்கிட்ட சண்டைலாம் வேற போட்டிருக்கேன். அப்படி சண்டைலாம் போடும்போது தான் தெரிஞ்சது எனக்கு ஒரு விஷயம். என்னன்னா, ஸோ நம்மளுக்கு ஸ்கில் வந்து எந்த அளவுக்கு ப்ராப்பரா டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டிருக்கு இண்டஸ்ட்ரியில இருந்து அப்படின்னு சொல்லிட்டு. சொல்றது புரிஞ்சுதுங்களாப்பா? ஸோ இண்டஸ்ட்ரியில இருந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து கரெக்டான விதத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றது தெரிஞ்சுது. ஓகேங்களா? என்ன தெரிஞ்சது? நம்மளுடைய டேட்டா டிரான்ஸ்ஃபர் இருக்கு இல்லையா, நம்மளுடைய அகாடமிக்கும் நம்மளுடைய இண்டஸ்ட்ரிக்கும் நிறைய வித்தியாசங்களை நான் பார்த்தேன். அப்போ தெரிஞ்சு ஓகே, அப்போ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அகாடமியில படிக்கிறது முக்கியம் இல்ல, எவ்வளோக்கு எவ்வளோ இண்டஸ்ட்ரியோடைய விஷயத்த நம்ம கத்துக்கிட்டு வெளியே வந்திருக்கோன்றது தான் முக்கியம் அப்படின்னு தெரிஞ்சது. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் உட்காந்து நானா செல்ஃப் லேர்னிங் பண்ண ஆரம்பிக்கிறேன். அப்புறம் அப்புறமேட்டு போயிட்டு அட்டன் பண்ண ட்ரை பண்றேன், வேலை கிடைச்சிடுச்சு. 8000 ரூபா சம்பளம் வாங்கினேன். ஃபர்ஸ்ட் நான் வாங்கின சம்பளம் 8000 ரூபா. கிராஃபிக் டிசைனரா 2016ல் போய் ஜாயின் பண்ணேன் நான் ஆக்சுவலா. ஓகேங்களா? இப்போ நான் எவ்வளோ சேலரி வாங்குறேன்னு நினச்சிட்டு இருக்கீங்க? எனி கெஸ்? இப்போ நான் எவ்வளோ சேலரி வாங்கிட்டு இருப்பேன்? அப்படியே கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். நீங்க எவ்வளோ சேலரி வாங்குவீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கெஸ் இருக்கா உங்களுக்கு? அப்படி ஏதாவது கெஸ் இருந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம். கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு வந்து 2016லேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஓகேவா? கணக்கு பண்ணிக்கோங்க. 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 9 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எனக்கு. ஓகேவா? இப்போ நான் எவ்வளோ சேலரி வாங்குவேன்னு நினைக்கிறீங்க? 2 lakhs. ஓகே, 50K. நிரஞ்சன் பாலாஜி. ஓகே, அஸ்வின் 2 lakhs சொல்லியிருக்காரு. வேற 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 ஏதாவது கெஸ்ஸஸ்?
நான் இப்போ யூஐ யூஎக்ஸ் டிசைனரா, சீனியர் யூஐ யூஎக்ஸ் டிசைனரா, ப்ராடக்ட் டிசைனரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, 1.5 lakh. ஓகே, 16 LPA இயர். ஓகே. ஓகே. ஸோ இதில் 1.5 lakh போட்டிருக்கீங்க. அருண்குமார், நீங்கள் தான் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க ஆக்சுவலி. என்னோட சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 1.5 lakh. எனக்கு ஆனால் ரீச் கைக்கு கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 பாயிண்ட் சம்திங் கிடைக்கும் எனக்கு ஆக்சுவலி. ஓகேங்களா? மீதி எல்லாம் பிடிப்பு, பிஎஃப், இஎஸ்ஐ அந்த மாதிரி பிடிச்சிருவாங்க பெங்களூர் கம்பெனியில். ஓகேவா? ஸோ ஒரு 8 வருஷம், 8 வருஷம் நான் ஒரு டிசைனராகவே வாழ்ந்துட்டு என்னோட கெரியரில் நான் இப்பயும் டிசைனராக தான் இருக்கேன். ஓகே. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட கமெண்ட் கேட்டிருந்தாங்க, கமெண்ட்ல போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி நீ வந்து 16 LPA 17 LPA வந்து சம்பாதிக்கிறாங்க இல்லையா, அவங்கள மாதிரி ஆட்களை நீ உருவாக்கி இருக்கிற இல்லையா, அப்போ நீயே வேலைக்கு போகலாமே அப்பெல்லாம் நீ நிறைய பேர் கமெண்ட்லாம் பண்ணியிருந்தாங்க, அந்த வீடியோஸ்ல போட்டு இருந்தாங்க. நான் ஆல்ரெடி 20 LPA வாங்கிட்டு இருக்கேன். பீப்புள் எல்லாருக்குமே சொல்ல வேண்டியது என்னன்னா, நான் ஆல்ரெடி 20 LPA வாங்கிட்டு இருக்கேன். ஸோ நான் என்னுடைய ஃபெலோ மெம்பர்ஸையும் நான் அந்த மாதிரி வாங்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால தான் நான் வந்து சொல்லிக் கொடுக்க வந்திருக்கேன். ஓகேவா? அருண்குமார், ரெகுலர் ஃபாலோவர் அபவுட் யூ. தேங்க்யூ அருண்குமார், தேங்க்யூ ஸோ மச். சரி, ஓகே, கம்மிங் பேக் டு தி சப்ஜெக்ட். ஸோ நான் வந்து மார்க்கெட்ல வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றது எதுக்காக அப்படின்னா, என்னை என்னை வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க எல்லாருக்கும் நான் வந்து எனக்கு வந்து நிறைய மென்டாஸ் வந்து கிடைக்கல ஆரம்பத்தில். ஓகேவா? நான் 2016 படிக்கும்போது எனக்கு நிறைய மென்டாஸ் கிடைக்கல. உங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல மென்டார் கிடைச்சா நல்லா இருக்கும். நீங்களும் வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியா ஒரு ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள போக முடியும். நீங்களும் நல்லா சம்பாதிக்கலாம். உங்க வீட்டு ஃபேமிலி எல்லாரையும் நீங்க பாத்துக்கலாம். கரெக்டா? அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா நான் செக்ஷன் எடுக்க வந்திருக்கேன். சரி, என்னை விட யாராவது பெட்டரா டிசைன் எடுத்துட்டு இருக்காங்க மார்க்கெட்லன்னா நீங்க தாராளமா அவங்க கிட்டே போய் படிக்கலாம், தப்பே கிடையாது. ரெண்டு விஷயம், ஓகேங்களா? ஒண்ணு, நம்மளுக்கு பிடிச்ச லாங்குவேஜ்ல, புரிஞ்ச லாங்குவேஜ்ல படிக்கிறோமா. ரெண்டாவது விஷயம், நம்மளுக்கு லைஃப் டைம் ஃபுல்லாக சப்போர்ட் கிடைக்குதா அப்படின்றது ரெண்டாவது விஷயம். இது ரெண்டு வேணும். ஒரு பிரதரா ஒரு சிஸ்டரா உங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நான் யாரு? நான் வந்து ஆரோ லக்ஷ்மன். ஓகேவா? 9 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். நான் எங்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன், நான் எங்கெங்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன்றத பார்த்துருவோமா? ஓகே. ஸோ இதுதான் நம்ம ஒர்க் பண்ண பிளேசஸ். இங்க பாக்குறீங்க இல்லையா? ஸோ ப்ரோடின் இன்ஃபோடெக், ஸ்போர்ட்ஸ் ரூலர், சென்னை சூப்பர் கிங்ஸ், ராயல் சுந்தரம் ஜெனரல் இன்சூரன்ஸ், என்டர்பிரைஸ் டச், நெட்லிங்க், அக்சென்ச்சர், விக்டோரியா சீக்ரெட், இவ்வளோ கம்பெனிஸ்லேயும் நான் டிசைனராக தான் ஒர்க் பண்ணேன். ஃப்ரண்ட் எண்டில் ஒர்க் பண்ணேன். ஓகேவா? ஃபைன். இப்போ நீங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா யூஐ டிசைனர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க இல்லையா? அது தப்பு கிடையாது. தட்ஸ் ரியலி குட் திங். பட் மேட்ரு என்னன்னா, உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை எந்த அளவுக்கு நீங்க வந்து உங்களுடைய லேர்னிங்ஸ்ல கொண்டு வரீங்கன்றது தான் மேட்டர். இப்போ நான் இந்த 1 hour என்ன சொல்லிக் கொடுக்க போறேன்னா, யூஐ தான் சொல்லிக் கொடுக்க போறேன், வேற ஒன்றும் சொல்லிக் கொடுக்க போறது கிடையாது. யூஐ என்ன, நீ என்ன படிக்கணும், என்ன படிக்க கூடாது அப்படின்றது தான் நான் சொல்ல போறேன். சில பேருக்கு இதெல்லாம் படிச்சிருக்கீங்கன்னு சொல்றீங்க, சில பேர் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொல்றீங்க, சில பேர் வந்து படிக்காமல இருப்பீங்கல்ல. உங்க எல்லாருக்கும் ஒரு பேசிக் அவேர்னஸ் கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ யூஎக்ஸ் அப்படின்னா என்ன, யூஐனா என்ன அப்படின்னா, யூஐ அப்படின்றது விஷுவல் டிசைன். ஓகேவா? உங்களோட ஆப்போடைய லுக் அண்ட் ஃபீல், ஐகானு, டைப்போகிராஃபி, உங்களோட ஸ்கிரீன்ஸ், அதாவது எத்தனை விதமான டிவைஸ் இருக்கு மார்க்கெட்ல. மொபைல் ஆப், மொபைல் இருக்கு, டேப் இருக்கு, டெஸ்க்டாப் இருக்கு, வெப் இருக்கு, டிவி இருக்கு, வாட்ச் ஓஎஸ் இருக்கு, அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா கார் இன்ஃபோர்டைன்மெண்ட் இருக்கு. இந்த மாதிரி மல்டிபிள் டிவைசஸ் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. ஓகேங்களா? அந்த டிவைசஸ்க்கு டிசைன் பண்றவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைனர். ப்ரோ, எனக்கு யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைனரோட வேலை என்னன்னு தெரியும் ப்ரோ. இல்ல எனக்கு தெரியாது ப்ரோ, எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னா, ஒரு ஹியூமனுக்கும் ஒரு டிவைஸ்க்கும் நடுக்கிற ஒரு கம்யூனிகேஷனை வந்து டிசைன் பண்றவங்களுக்கு பேரு யூஐ டிசைனர் சொல்லுவாங்க. இதுக்கு என்ன ப்ரோ, இதுக்கு என்ன ப்ரோ கத்துக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க கத்துக்க வேண்டியது ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜி. ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜினா உங்களோட ஆப்போடைய சைஸ் என்ன, உங்களோட டேபோட சைஸ் என்ன, உங்களோட டெஸ்க்டாப்போடைய சைஸ் என்ன, உங்களோட ஃப்ரேமோட சைஸ் என்ன, கிரிட்னா என்ன, பட்டன்னா என்ன, ஐகானோகிராஃபினா என்ன, எலமெண்ட்னா என்ன, இதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதை பத்தின ஒரு பிரீஃபான நாலேஜுக்குள்ள வரவங்களுக்கு பேரு யூஐ டிசைனர். ஸோ இதுல என்னென்ன டூல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர் வில் பி அடோப் எக்ஸ்டி,
ஸ்கெட்ச் ஆப்பு, ஃபிக்மா, இது மட்டும் தான் இல்லை, இன்னும் நிறைய இருக்கு. ஃப்ரேமர் டூல்னு இருக்கு, இன்னும் கலிலியோ ஏஐ எல்லாம் வந்துருச்சு இப்போ மார்க்கெட்ல, அதெல்லாம் படிக்கணும் நம்ம. பட் எக்ஸ்டிஎன், ஃபிக்மா, ஸ்கெட்ச் இவங்க தான் குளோபல் லீடர்ஸ், எப்பயுமே மார்க்கெட்ல இருக்கிற பெரிய தலைங்க. இதுல ஃபிக்மா தான் இப்ப இருக்கிற பெரிய தலை. நீ ஃபிக்மா படிச்சுன்னா டிசைன்ல ஓரளவுக்கு வயர் ஃப்ரேம் நல்லா போடலாம். இது வந்து யூஐ டிசைன். அடுத்து வேற என்ன ப்ரோ படிக்கணும் யூஐ டிசைனர் அப்படின்னா? ஆண்ட்ராய்ட்னா என்ன, ஐஓஎஸ்னா என்ன, விண்டோஸ்னா என்னன்னு படிக்கணும். அதாவது ஓஎஸ்எஸ், அந்த ஓஎஸ் ஓட டிசைன் படிக்கணும். உங்களோட ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கும் உங்களோட ஆப்பிள் ஃபோனுக்கும் நிறைய வித்தியாசங்களை பார்த்துருப்பீங்க டிசைன்ல. உங்களுடைய அலாரம் ஆப்பிள்ல வைக்கிறதுக்கும் உங்களுடைய டேட் பிக்கரை வைக்கிறதுக்கும் டேட்டை செலக்ட் பண்றதுக்கும் ரெண்டு ஓஎஸ்லயும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஃபார்மேட்டை பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி பல்வேறு விதமான டிசைன் வேரியேஷன்ஸ் இங்க இருக்கு. எதுல இருக்கு? ஆண்ட்ராய்ட்ல இருக்கு, ஐஓஎஸ்ல இருக்கு. இதெல்லாம் பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நீங்க டிசைன் பண்ண ஆரம்பிக்கணும் ஒரு யூஐ டிசைனர்னா. அடுத்து கோடிங் நாலேஜ் என்ன ப்ரோ வேணும்? கோடிங்கே இல்லாமலாம் யூஎக்ஸ் படிக்கணும்னு சொல்றாங்களே ப்ரோ, உண்மையா? அப்பெல்லாம் யாராவது சொன்னாங்கன்னா அவனை வந்து நீங்க நீங்க ஒண்ணு சொல்லுங்க, கோடிங் இல்லாம எந்த ஒரு விஷயமும் இங்க நடக்காது. கோடிங் வந்து தேவை. எதுக்கு தேவைன்னா, நீ ரைட் பண்ண தேவையில்லை, பட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் இது எப்படிலாம் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு நீ படிக்கணும், பார்க்கணும். HTML, CSS, ஆங்குலர் ஜேஎஸ், ஆங்குலர் ஜேஎஸ், ரியாக்ட் ஜேஎஸ், ஜாவா ஸ்கிரிப்ட், இதெல்லாம் மார்க்கெட்ல இப்ப எதிர்பார்க்கறாங்க மக்கள். ஓகேவா? இதெல்லாம் யூஐ டிசைனருக்கு தேவையான தகுதிகள். இதை நீ கரெக்டா வளர்த்துக்கிட்டனாலுமே ஈஸியா நீ மார்க்கெட்டுக்குள்ள போயிடலாம். அப்புறம் என்னென்ன பிளாட்ஃபார்ம் நான் சொன்னேன்ல, வெப்சைட்டு, மொபைல் ஆப்பு, டேபு, டெஸ்க்டாப் ஆப்பு, மேக் ஆப்பு, விண்டோஸ் ஆப்பு, ஸ்மார்ட் வாட்ச் இன்டர்ஃபேஸஸ். அப்புறம் உங்க கார்ல இருக்கிற இன்ஃபோடைன்மெண்ட் பார்த்துருக்கீங்களா? கார்ல வரும் பாட்டு பாட்டுட்டே போறதுக்கு, வீடியோ பார்த்துட்டு போறதுக்கு, படம் பார்த்துட்டே போறதுக்கு ஒரு இன்ஃபோடைன்மெண்ட் ஒன்று வரும். அதுக்கு டிசைன் பண்றது நம்ம தான், அதுக்கான ஆப் டிசைன் பண்றது நம்ம தான், டிவிக்கு டிசைன் பண்றது நம்ம தான். அதாவது டிஸ்பிளேன்னு வந்துட்டாலுமே அதுக்கான டிசைனர் நம்ம தான், வேற யாரும் கிடையாது. பட் மேட்ரு என்ன? அப்போ யூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் கலரு, லுக் அண்ட் ஃபீலு, சைஸு, யூசர் யூசருக்கு என்ன கலர்ல கொடுத்தா பிடிக்கும், யூசருக்கு என்ன சைஸ் வச்சா அவன் கண்ணுக்கு கிளியரா தெரியும், லுக் அண்ட் ஃபீல் எப்படி வைக்கலாம். ஒரு ஒரு சத்தம் கேக்குது இல்ல, இந்த கூகுள் பேல வந்து நீங்க காசு அனுப்புனா டொடோடாய் சத்தம் கேக்குது இல்ல, அது கூட ஒரு விஷுவல் டிசைனிங்கோட ஒரு காம்பனன்ட் தான். அது கூட ஒரு டிசைனர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். இப்போ எனக்கு ஓரளவுக்கு யூஐ புரியுது ப்ரோ அப்படின்னு ஃபீல் பண்றவங்களாம் யூஐ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. உங்களோட லுக் அண்ட் ஃபீல், ஃப்ரண்ட்ல பாக்குற அந்த லுக் அண்ட் ஃபீல் ஆஃப் த அப்ளிகேஷனை தான் யூஐன்னு சொல்றோம். லே அவுட்டு, யூஐ, ஐகானு, கைட்லைன்ஸ், தருகு பாருங்க, லே அவுட், ரெஸ்பான்சிவ், அட்ராக்டிவ் எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாத்தையும் கொடுக்குறவன். இந்த ஃப்ரண்ட்ல பாக்குறீங்களா, கலர் கலரா உங்க ஆப்புக்குள்ள பாக்குறீங்களா, அது எல்லாமே யூஐ தான். ஓகே, புரிஞ்சுச்சா? எனக்கு யூஐ எல்லாம் புரிஞ்சிருக்கு ப்ரோ அப்படின்னு ஃபீல் பண்றவங்க யூஐன்னு டைப் பண்ணுங்க பார்க்கலாம். கமான் கைஸ், 19 பேர் இருக்கீங்க, சாரி 20 பேர் இருக்கீங்க. கமான் டைப் பண்ணுங்க யூஐ. ஓகே, சூப்பர், வெரி குட். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறோம். ஓகே, என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, யூஎக்ஸ் பார்த்தோம், சாரி யூஐ பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூஎக்ஸ் அப்படின்னா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைன். மீனிங் சொல்லிடுறேன். உங்ககிட்ட நோட் புக் இருந்துச்சுன்னா கொஞ்சம் எழுதிக்குங்க. ஓகேவா? யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைன்ன்றது என்னன்னா, ஒரு யூசர் யாரு, உங்க டார்கெட் ஆடியன்ஸ் யாரு, அவருக்கு என்ன தேவைப்படுது, அவருடைய நீட் என்ன, மோட்டிவேஷன் என்ன, கோல் என்ன அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீ ஒரு ஆப்பையோ இல்ல ஒரு ப்ராடக்டே கொடுத்தனா அந்த ப்ராடக்ட் தான் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ராடக்ட், யூஎக்ஸ் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. It should be usable and enjoyable and very accessible to the user. நீ இதை கரெக்டா அச்சீவ் பண்ணிட்டுனா இட்ஸ் அ பெஸ்ட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ராடக்ட். ஓகே ப்ரோ, எனக்கு லைட்டா புரியுற மாதிரி இருக்கு, புரியாத மாதிரி இருக்கு நிறைய பேர் சொல்லுவீங்க. ஸோ நான் அப்படியே சொல்லிடுறேனே. யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்னா யூ நீட் டு ஸ்டார்ட் ரிசர்ச் அபவுட் யுவர் ஆடியன்ஸ். மார்க்கெட் ரிசர்ச்னு ஒன்று பண்ணணும், யூசர் ரிசர்ச்னு ஒன்று பண்ணணும். ப்ராடக்ட்ல என்னென்ன மாதிரியான குறைகள் இருக்குதுன்றத கண்டுபிடிக்கணும்.
உங்க யூசரோட பிஹேவியர் அனலைஸ் பண்ணணும். பிஹேவியர் என்னது? தமிழ்நாட்டு மக்கள் இந்த மாதிரி ஒரு ஆப் டிசைன் கொடுத்தா யூஸ் பண்ணுவாங்களா, அமெரிக்கன் யூசர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவான், ஃபாரினர்ல இருக்கிறவன் எப்படி யூஸ் பண்ணுவான் அப்படின்றத நீ அனலைஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கு பெயர் யூஎக்ஸ் டிசைனர் சொல்லுவாங்க. அதாவது நீ சைக்காலஜிக்கல் லெவலில் ஒர்க் பண்ணணும். ஒரு யூசரோடைய நீட் என்ன, மோட்டிவேஷன் என்னன்னா, அவனுக்கு எப்படிலாம் கொடுத்தா அவன் அக்சஸ் பண்ணுவான் அப்படின்றத புரிஞ்சு நீ வேலை செஞ்சுட்டு ஒரு டிசைன் எடுத்து கொடுக்குறேன்னா நீ யூஎக்ஸ் டிசைனர். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய போன்ல இருக்கிற கிரீன் கலர் பட்டனை நான் ரெட் கலர் ஆகும், ரெட் கலர் பட்டனை கிரீன் கலராக மாத்தி இப்ப நான் உங்ககிட்ட ஒரு போன் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன்னு வச்சுங்க. நீங்க போன் அட்டன் பண்ணுவீங்களா, கட் பண்ணுவீங்களா? ரெஸ்பாண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் குரூப்ல. அப்படியே நான் மாத்தி கொடுக்குறேன் இப்போ. ரெட் கலரை வந்து கிரீனாவும் கிரீனை வந்து ரெட்டாவும் மாத்தி கொடுக்குறேன்னா நீ போன் அட்டன் பண்ணுவியா, கட் பண்ணுவியா? எஸ், யூ பீப்புள் வில் கட் த கால். வை? பிகாஸ் உன் மைண்ட் வந்து என்ன ஆயிடுச்சு, பேட்டன்ட் ஆயிடுச்சு. இதுதான் யூஎக்ஸ். யூஎக்ஸ்ன்றது என்னன்னா, ஈஸி மைண்டை வந்து பேட்டர்ன் பண்ணி உன்னை ப்ராடக்டை யூஸ் பண்ண வைக்கிறது தான் யூஎக்ஸ் டிசைன். அமேசான்ல பேமெண்ட் பண்ற பட்டன் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பெருசா பை நவுன்னு இருக்கும், இல்ல பே நவுன்னு இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி ஆட் கார்ட் பட்டன் இருக்கும். எல்லாம் ஈஸியா பக்கத்து பக்கத்துல இருக்கும், உங்க கட்டை விரல் கைக்கு பக்கத்திலே இருக்கும், தட்டி ஈஸியா பே பண்ற மாதிரி. ஏன்? ஏன்னா then only you will pay for the product and you will buy the product. Very simple experience. ஸோ இங்க விஷயம் ஒன்னே ஒண்ணுதான், என்ன தெரியுமா? ஒரு யூசருடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய தேவையை ஃபுல்ஃபில்மெண்ட் பண்றவன் யூஎக்ஸ் டிசைனர். இதை பத்தி தெளிவா படிக்கிற படிப்பு தான் யூஎக்ஸ் டிசைனர் படிப்பு. ஓகேவா? இத வந்து நீங்களும் படிக்கலாம், நீங்க தனியாவே உட்காந்து படிக்கலாம். ஆனா எங்க தொடங்குறது எங்க முடிக்கிறதுன்றது மட்டும் தான் உங்களுக்கு தெரியாது. பட் எவ்ரி திங் இஸ் இன் ஆன்லைன் இட் செல்ஃப். நீங்க தாராளமா ஆன்லைன்ல படிக்கலாம். ஓகேவா? ஃபைன். டூல்ஸ், என்னென்ன டிசைனர் டூல்ஸ் இருக்கு? யூஎக்ஸ் டிசைனர் டூல் என்னென்னலாம் இருக்கு? ஸோ இதான் எங்களுடைய யூஎக்ஸ் டிசைனர் டூல் சொல்லுவீங்க, கரெக்ட்டுங்களா? இதானே சொல்லுவீங்க. அடோப் எக்ஸ்டி, ஃபிக்மா இதானே சொல்லுவீங்க. கிடையாது கைஸ். யூஎக்ஸ் டிசைன் டூல் இஸ் நாட் லைக் தட். அதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்கு, மெத்தட்ஸ் இருக்கு. அதுக்குன்னு நிறைய டூல்ஸ் இருக்கு, மெத்தட்ஸ் இருக்கு. அதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீங்க ரிசர்ச்னு ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுவீங்க. என்னது? ரிசர்ச் மெத்தடாலஜி. ப்ரோ ரிசர்ச் மெத்தடாலஜினா என்ன ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ அப்படின்னா, உங்க யூசருக்கு நீங்க என்ன பண்ணணும், ரிசர்ச் பண்ணணும். டார்கெட் ஆடியன்ஸ் யாரு, அவன் தமிழ்காரனா, ஹிந்திக்காரனா, இங்கிலீஷ்காரனா, அவனுக்கு என்ன லாங்குவேஜில் ஆப் கொடுத்தா அவன் யூஸ் பண்ணுவான், அரபிக்ல இருந்தா எந்த பர்சனுக்கு இந்த மாதிரி எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணணும், யூசர் கிட்ட உட்காந்து கண்டக்ட் பண்ணணும், ரிசர்ச் கண்டக்ட் பண்ணணும். அவங்க கிட்ட இருந்து டேட்டாஸ் எல்லாத்தையும் வாங்கணும். அதுக்கு பேர் வந்து யூசர் இன்டர்வியூ அப்படின்னு வாங்க. ரிசர்ச் ப்ராசஸ், ரிசர்ச் மெத்தடாலஜி. அடுத்து என்ன பண்ணுவாங்க, உங்க டார்கெட் ஆடியன்ஸோட எக்ஸாக்ட் ப்ராப்ளம் என்னன்றதை டிஃபைன் பண்ணுவாங்க. அதாவது எங்க யூசர் உள்ள வராருங்க, அவருக்கு வந்த உடனே பேமெண்ட் பட்டன் மட்டும் எங்க இருக்குன்னு தெரியலங்க, அது ஒரு ப்ராப்ளம், ஒரு பிசினஸ் ப்ராப்ளம். ஒரு ஆப்புக்குள்ள ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண வேண்டியது ஆஸ் அ டிசைனரா உன்னோட வேலை. இதான் உன் வேலை. ஒரு ஆப் இருக்குன்னா அந்த ஆப்ல பல்வேறு விதமான மிஸ்டேக்ஸ் நடந்திருக்கும், ட்ரெண்ட் மாறும், ட்ரெண்ட் மாறிடும். நேத்து நீ வந்து 2010 பார்த்த இன்ஸ்டாகிராம் இன்னைக்கு இருக்காது, 2010 பார்த்த வாட்ஸ்அப் இன்னைக்கு இருக்காது. மாறிட்டே இருக்கும். எவ்ரிடே சேஞ்சஸ் ஆர் ஹேப்பனிங். நீங்க இப்ப சொல்லுங்க, போன வருஷம் இந்த வாட்ஸ்அப் இன்னைக்கு இருக்கு, அதுக்கு முன்னாடி இந்த வாட்ஸ்அப் இன்னைக்கு இருக்கு. கம்யூனிட்டின்னு ஒண்ணு கொண்டு வந்துட்டான், ஸ்டேட்டஸ்னு ஸ்டேட்டஸ் ஆல்ரெடி இருந்தது, அந்த ஸ்டேட்டஸ் இப்படி 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 தள்ளுற மாதிரி வச்சுட்டான். முன்னாடி ஒரு மாதிரி இப்படி இப்படி இருந்தது, இப்படி வச்சுட்டான், ஹரிசாண்டல்ல வச்சுட்டான். அப்போ த டே அண்ட் ட்ரெண்ட் இஸ் சேஞ்சிங் எவ்ரி டே. அப்போ அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியான டிசைன்ஸை நம்ம அப்கிரேட் பண்ணிட்டே இருக்கணும்ன்றது யாரோட கடமை? இது நம்மளோட கடமை. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து, உங்களுடைய யூசரை பத்தின அண்டர்ஸ்டாண்டிங், ரிசர்ச் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு பர்சோனான்னு ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க. அது என்ன ப்ரோ பர்சோனா? பர்சோனா என்னன்னு போய் பார்க்கலாமா? வாங்க போய் பார்க்கலாம். யூசர் பர்சோனா. எஸ்.
ஸோ யூசர் பர்சோனா என்னன்னா உங்க ஆப்பை யூஸ் பண்ற ஒரு யூசருடைய பயோடேட்டான்னு சொல்லிக்கலாமா? பேர் வந்து பயோடேட்டா. இதுல என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு யூசருடைய பயோகிராஃபி, டெமோகிராஃபி, ஃப்ரஸ்ட்ரேஷன், கோல்ஸ், மோட்டிவேஷன், அவங்களுடைய கன்சர்ன்ஸ், பிராண்ட்ஸ், அவங்க யூஸ் பண்ற பிராண்ட், அவங்க யூஸ் பண்ற அப்ளிகேஷன், சோஷியல் மீடியா அப்ளிகேஷன்ஸ், இது எல்லாத்தையும் கேப்சர் பண்றதுக்கு பேர் தான் யூசர் பர்சோனா. இந்த யூசர் பர்சோனா எப்படி ப்ரோ நம்மளுக்கு கிடைக்குது? நம்ம பண்ண ரிசர்ச் மூலியமா கிடைக்குது ப்ரோ. இந்த பர்சோனாவை பேஸ் பண்ணி நீ டேட்டாவெல்லாம் கேப்சர் பண்ணதுக்கு அப்புறம் இன்னும் சில ப்ராசஸ்க்குள்ள இந்த பர்சோனாவை கொண்டு போவோம். எம்பத்தி மேப்னு ஒன்று போடுவோம், இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் வரும், யூசர் ஜர்னி வரும். இந்த மாதிரி மல்டிபிள் ப்ராசஸ் இருக்கு இந்த செக்மெண்ட்ல ஒர்க் பண்றதுக்கு. இந்த யூசர் பர்சனை கண்டுபிடிக்கிறதுக்கு நீ ப்ராப்பரா யூஎக்ஸ் ரிசர்ச் பண்ணியிருக்கணும். அதை பண்றதுக்கு ஒரு ஒரு பல்வேறு விதமான டாபிக் இருக்கு. அதே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் இப்ப காட்டுறேன் உனக்கு என்ன படிக்கணும் என்ன போகணும்னு சொல்லிட்டு. இன்னைக்கு செஷன் கண்டிப்பா உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இங்க இருக்கிற 20 பேருக்குமே இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். நீங்க நிறைய பேர் கூட எங்கேயோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி படிச்சீங்கன்னு சொன்னீங்கல்ல, இந்த மாதிரி யாராவது கிளாஸ் எடுத்தீங்கன்னா கூட ஃபீட்பேக் கொடுத்துட்டு போங்க போகும்போது. ஓகேங்களா? ஃபைன். பர்சோனா இருக்கு, யூசர் ஜர்னி இருக்கு, மல்டிபிள் திங்ஸ் இருக்கு. இப்போ ஏன் ப்ரோ இந்த பர்சோனா நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா, உன்னோட பிரச்சனை என்னன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா உங்ககிட்ட நான் பொருளை ஈஸியா வித்துருவேனா மாட்டேனா? கரெக்டா? அவனோட நீட் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேன்னா நான் ஈஸியா அவங்ககிட்ட பொருள் வித்துருவேன். அவன் என்ன மாதிரி ஆப் யூஸ் பண்றான்னு தெரிஞ்சதுன்னா அந்த மாதிரி நான் ஒரு ஆப் டிசைன் பண்ணிடுவேன். அந்த ஆப்ல இருக்கிற யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துப்பேன். அந்த மாதிரி எக்ஸாக்ட் ஆப்போட காப்பி இல்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது லாகின் பட்டனை கீழே வை, ரைட்ல வை, மெனுவை மேல ரைட்ல வை, லெஃப்ட்ல வை, சாட் பாக்ஸ் ஆப்ஷன் வந்ததுன்னா இப்படி வை. ஏன்னா அவன் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றான், அந்த இன்ஸ்டாகிராம் மாதிரி நீ உனக்கு வந்து சாட் வச்சுக்கோ, வாட்ஸ்அப் மாதிரி வச்சுக்கோ. நான் வந்து அந்த மாதிரி ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுவேன். ஏன் தெரியுமா? இந்த யூசர் அந்த மாதிரி ஒரு பேட்டன்ட் யூசர். அப்போ நான் யூசர் என்ன பண்றான் என்ன யோசிக்கிறான்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா ஐ கேன் ஈஸிலி செல் த ப்ராடக்ட் டு ஹிம். அக்ரி? யாரெல்லாம் அக்ரி பண்ணிக்கிறீங்க? எஸ்? நோ? ஓகே, கம்மிங் டு ஃபிக்மா. அடுத்து அஃபினிட்டி மேப்பிங் அண்ட் எம்பத்தி மேப்பிங். நான் சொன்னேன் இல்லையா, இந்த அஃபினிட்டி மேப் அண்ட் எம்பத்தி மேப்ன்றது என்னன்னா, இந்த எம்பத்தி மேப்ன்றது எது மூலியமா வர்றது? அதுவுமே யூசருடைய டேட்டாஸ்ல இருந்து வெளியே வர்றது தான். ஓகே, யூசருடைய மைண்ட்ல இருந்து வெளியே வர்றது தான். அடுத்து வேற என்ன இருக்கு? அஃபினிட்டி மேப்னா என்னது? அதுவும் ஒரு டூல். ஸோ யூஎக்ஸ்ல நிறைய பேர் உங்ககிட்ட வந்து டூல்னா அடோப் எக்ஸ்டி, போட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர் சொன்னாங்கன்னா அவங்க கிட்ட சொல்லுங்க, ஐயா அதெல்லாம் வந்து யூஐ டூல், ஐயா விஷுவல் டிசைனுக்காக யூஸ் பண்ற டூலு. எங்களை அதை இவ்வளவு நாள் ஏமாத்தி யூஸ் பண்ண வச்சிருந்திருக்கீங்க ஐயான்னு சொல்லுங்க. ஓகேவா? யூஐ யூஎக்ஸுக்கு யூஐக்கான டூல் தான் ஃபிக்மா, எக்ஸ்டி, பால்சமிக், மீரோபோர்டு எல்லாம். மீரோபோர்டுன்றது வந்து பாத்தீங்கன்னா கொலாபரேஷன் டூல், அதை தனியா வச்சுக்கோங்க. இந்த இந்த போட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா விஷுவல் டிசைனிங் டூல்ஸ். நீங்க படிக்க வேண்டிய டூல்ஸ் எம்பத்தி மேப்னா என்ன, யூசர் பர்சோனா என்ன, அஃபினிட்டி டயக்ராம்னா என்ன தான் படிக்கணுமே தவிர்த்து நீங்க போய் அதை மட்டும் படிச்சுட்டு வந்துட்டு மார்க்கெட்ல போய் வேலை தெரியுங்கன்னா ஒரு பையனும் வேலை கொடுக்க மாட்டான். யூ வாண்ட் டு பி வெரி ஸ்ட்ராங் இன் யூஎக்ஸ், யூ வாண்ட் டு கிராக் த இன்டர்வியூ, யூ வாண்ட் வெரி குட் இன் யூஎக்ஸ். நீ யூஎக்ஸ்ல ஸ்ட்ராங்கா இல்லைன்னா யூ கேனாட் கிராக் த இன்டர்வியூ. இப்பயும் நான் சொல்றேன் உனக்கு. என்ன ப்ரோ சொல்றீங்க? ஆமா ப்ரோ, இட்ஸ் நாட் பாசிபிள் டு கிராக் த இன்டர்வியூ வித்தவுட் நோயிங் ப்ராப்பர் யூஎக்ஸ். இன்ன வரையும் நீ ப்ராப்பரான யூஎக்ஸ் படிக்காம இருக்கிறன்னா நீ படிச்சுட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ண கண்டிப்பா உனக்கு வேலை கிடைக்கும். நீ நீ ப்ராப்பர் யூஎக்ஸ் படிக்கலன்னா கண்டிப்பா உனக்கு வேலை கிடைக்காது. ஐ ஐ வில் அஷ்யூர் யூ. ஓகேவா? இவங்க எல்லாம் எங்களுடைய தங்கங்கள் அண்ட் செல்வங்கள். இவங்க எல்லாம் நம்ம கிட்ட படிச்சுட்டு மார்க்கெட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஃபைன். ஸோ நம்மளுடைய ஓவரால் ஐடியோட growth வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு. ஓகேங்களா? இப்ப புதுசா ஒருத்தன் வந்துட்டான் உள்ள, ஏஐன்னு சொல்லிட்டு வந்திருக்கான். நீங்க அந்த ஏஐ லைட்டா தொட்டுக்கிட்டு உங்களோட டிசைன் கெரியரை லைட்டா அப்படி கொண்டு போனீங்கன்னா சூப்பரா போயிடலாம். ஏஐ வச்சுக்கிட்டு நீங்க டிசைன் மாடலுக்குள்ள பார்த்து
அதாவது கத்துக்கிட்டு உள்ள போக ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க மார்க்கெட்ல ஈஸியா மார்க்கெட்டுக்குள்ள என்டர் ஆயிடலாம். சொல்றது புரிஞ்சுதா? ஸோ 2024லயே இந்த growth இருக்கு. சரிங்களா? உங்களுக்கு எஸ் வில் கோ ஃபார் சம் ரியல் டைம் கேஸ் ஸ்டடிக்குள்ள போவோம் நம்ம. எஸ், இப்போ நம்ம கூகுளில் போட்டு பார்த்துட்டு இருக்கோம். என்ன பார்த்துருக்கோம்? ஐடி இண்டஸ்ட்ரியோட growth எப்படி இருக்கு, நல்லா போயிட்டு இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். சரிங்களா? நீங்களே கூட கூகுளில் போட்டு பாருங்க. ஸோ ஓவரால் ஐடியோட growth வந்து பார்த்தீங்கன்னா 5.26 ட்ரில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் வந்து கிக் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. அதில் ஐடியோடைய ஸ்பெண்டிங் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7.1% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதில் ரொம்ப அதிகமாக உள்ள வந்தவன் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஓரியன்ட் கிளவுட் கம்ப்யூட்டிங் அண்ட் சைபர் செக்யூரிட்டி. இப்போ யூஐ யூஎக்ஸ்ன்றது டிபார்ட்மெண்ட்டா இல்லை இண்டஸ்ட்ரியா? நீங்கள் யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்கப்பா. ஐடி இண்டஸ்ட்ரியில யூஐ யூஎக்ஸ்ன்றது ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டா இல்லை ஒரு இண்டஸ்ட்ரியா? ஓகே, 22 பேர் இருக்கீங்க. டிபார்ட்மெண்ட்டா இண்டஸ்ட்ரியா? சொல்லுங்க. டிபார்ட்மெண்ட். சூப்பர், வெரி குட். இந்த யூஐ யூஎக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தேவை. நீ ஐடில ப்ராஜெக்ட் பண்ணாலும் சரி, ஏஐல ப்ராஜெக்ட் பண்ணாலும் சரி, நீ ஆர்டிஃபிஷியலே பண்ணாலும் சரி, நீ வந்து கிளவுட்ல பண்ணாலும் சரி, நீ எந்த ப்ராஜெக்ட் பண்ணாலும் சரி, நீ என்கிட்ட வந்து தான் ஆகணும். நான் தான் டிசைன் பண்ணி கொடுக்கணும் உனக்கு. ஸோ எண்ட் ஆஃப் த டே, இஃப் யூ ஹாவ் அ குட் டிசைனிங் ஸ்கில், கம்யூனிகேஷன் ஸ்கில், நல்லா பேச தெரிஞ்ச பர்சன், நல்லா திங்க் பண்ண தெரிஞ்ச பர்சன், நல்ல நாலேஜபிளா இருக்கிற பர்சன், நல்ல பிசினஸ் பர்ஸ்பெக்ட்ல இருந்து யோசிக்கிற பர்சன், நீயா இருந்தனா உனக்கு மார்க்கெட்ல கண்டிப்பா வேலை இருக்கு. உண்மை அதுதான். அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இப்ப நல்லா குரோயிங்ல இருக்கு இந்த இண்டஸ்ட்ரிலாம். அதாவது ஐடில சைபர் செக்யூரிட்டி சூப்பரா போயிட்டு இருக்கு, கிளவுட் கம்ப்யூட்டிங் சூப்பரா போயிட்டு இருக்கு, இன்டெலிஜென்ஸ் ஏஐ போயிட்டு இருக்கு சூப்பரா. அதுல போய் நான் படிக்கிறேன், அதுல போய் விழுறேன். அவங்க எல்லாரும் வந்தாலும் ஆப் தான் பண்ண போறான், பிசினஸ் தான் பண்ண போறான். அவனுக்கு தேவைப்படுறது ரிசர்ச், அவனுக்கு தேவைப்படுறது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்டா இருந்தாலும் எந்த இதா இருந்தாலும் டிசைன் தேவை. டிசைன் இல்லாம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ யூ நீட் டு பி a டிசைனர் ஹியர். ஓகேவா? நீ போயிட்டு எல்லாருக்குமே நீ ஒர்க் பண்ணுவ. யாரு? டிசைனரா நம்ம எல்லாருக்கும் ஒர்க் பண்ணுவோம். அவன் ஐடியா இருந்தாலும் சரி, சைபர் செக்யூரிட்டியா இருந்தாலும் சரி, ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் இருந்தாலும் சரி, இ காமர்ஸா இருந்தாலும் சரி, எந்த இண்டஸ்ட்ரிக்குமே ஒருத்தவன் தேவைப்படுவான். அந்த ஒரு புள்ளி இருக்கு. அந்த புள்ளி டிசைனர்ன்ற புள்ளி. அந்த டிசைனர் வந்து ஆப் டெவலப்மெண்ட் டிசைன் பண்ணி கொடுத்தால் மட்டுமே டெவலப்பர் டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாரு, இல்லைன்னா பண்ண மாட்டாரு. ஏன்னா டிசைன் கொடுங்க ஜி, பண்றேன் ஜி அப்படின்றவாரு. அந்த டிசைன் கொடுங்க ஜின்றது தான் அந்த ஸ்கெட்ச் அண்ட் ப்ரோட்டோடைப் டிசைன். நீ என்ன பண்ணுவ? ரிசர்ச் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் யூசர் எப்படிலாம் ஃப்ளோ போட்டு யூசர் வந்து லாகின் பேஜுக்குள்ள வராரு, லாகின் பேஜ்ல இருந்து அடுத்த பேஜ் டேஷ்போர்டுக்குள்ள போறாரு அப்படின்னு விஷுவல்லாம் போட்டு பக்கா ஒயர் ஃப்ரேம் லோ ஃபெசிலிட்டி எல்லாம் போட்டு அழகா கொண்டு வந்து டெவலப்பருக்கு லட்டு மாதிரி கொடுத்தீங்கன்னு வச்சுங்க. பா ராசா, இவ்வளவு நாள் எங்க இருந்த? வா, உன்னதான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு டெவலப்பர் என்ன பண்ணுவாரு? உங்ககிட்ட இருந்து அழகா அந்த மெட்டீரியல் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு, இந்த மாதிரி ஃபிக்மால வாங்கிக்கிட்டு அழகா சூப்பரா என்ன பண்ணுவார்? டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. ஏன்னா அவருக்கு என்ன பண்ணிட்டீங்க நீங்க? வேலையை கம்மி பண்ணிட்டீங்க. இப்போ இதோ பாருங்க, சைடு பார்னா இப்படி இருக்கணும், ஸ்டாட்டிஸ்டிக் இப்படி இருக்கணும், டூடு லிஸ்ட் இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணிட்டீங்க? உங்களோட ஃபிக்மாவில் டிசைன் பண்ணி கொடுத்துட்டீங்க. இப்போ அவர் என்ன பண்ணுவார்? அழகா அழகா என்ன பண்ணுவார்னா, கோடிங் இதோ இருக்கு பாருங்க, கோடு. இந்த கோடை கிளிக் பண்ணாருன்னா எனக்கு அழகா கோடிங் கிடைச்சிரும். ஓப்பன் இன் டெவ் மோடு. ஓப்பன் போட்டனா டெவ் மோடு வந்துருச்சா? ஓகே, அப்படியே நேராக போவேன். கோடிங்கை தூக்கிட்டு நான் மட்டும் வந்துகிட்டே இருப்பேன். அவ்வளோதான். இதோ வந்துச்சு பாருங்க எனக்கு கோடிங். தெரிஞ்சிச்சா? இப்போ கோடிங் எனக்கு கோடு வந்துருச்சா? டெவ் மோடு வந்துருச்சா? ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ஈஸியாக கிடைச்சிச்சு கோடு. இங்கே பாத்துங்க, இங்கேயுமே எனக்கு கிடைச்சிச்சு, டெக்ஸ்ட் ஸ்டைலுக்கு கிடைச்சிச்சு. தூக்கிட்டு போயிட்டு நான் யார்கிட்ட கொடுப்பேன்? என்னுடைய டெவலப்பர். எந்த டெவலப்பர் கேட்கறா கொடுப்பேன். ஐஓஎஸ்ஸா ஆண்ட்ராய்டா? எதுக்கு உனக்கு வேணும்? சொல்லு. சிஎஸ் வேணுமா? சொல்லு, கேளு, கொடுக்குறேன். நான் மட்டும் கொடுத்துட்டு வந்துட்டே இருப்பேன். சிம்பிள். எதுக்கு உனக்கு வேணும்? எல்லாத்துக்கும் என்கிட்ட இருக்கு கோடு.
இதோ பாருங்க கோடு கிளிக் பண்ணுவேன், கோடு வந்துடும், அவ்வளோதான் சிம்பிள். இது வந்து ஃபிக்மாவுடைய டெவலப்பர் மோடு எனேபிள் பண்ணியிருக்கேன், அதனால உங்களுக்கு எல்லாத்துக்கும் கோடு வருது. இதுவே நார்மல் ஃபிக்மா வச்சிருந்தீங்கன்னா வராது. ஓகேவா? ஸோ உங்களுடைய டிசைனை அழகா நீட்டா கொடுத்ததுக்கு அப்புறம் அதை அழகா டெவலப்பர் என்ன பண்ணுவார், எடுத்துன்னு போயிட்டு டெவலப் பண்ணுவார். அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றீங்க, நீங்க ஒர்க் பண்றீங்க. சரிங்களா? சேலரி growth எப்படி ப்ரோ இருக்கும் அப்படின்னா, இப்பெல்லாம் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா பூமாவும் இருக்கு, உங்களை சில பேர் ஏமாத்திட்டு இருக்கானுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நல்ல நாலேஜபிளான பர்சனாக இருப்பீங்க, ஆனா அவங்க கேட்குற கொஸ்டினுக்கெல்லாம் சரியா பதில் சொல்லாம கொடுக்கறத கொடுங்க சார் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டு போற கேஸுங்களும் இருக்கு நம்ம பசங்களே. சில பேர்லாம் தெளிவா, சார் நான் தெளிவா படிச்சிருக்கேன், எனக்கு 25,000 வச்சா மட்டும்தான் நான் உள்ள வருவேன் அப்படின்னு சொல்லி தெளிவா கேட்டுன்னு போற பீஸுங்களும் இருக்கு. ஓகேவா? நான்லாம் வந்து குடுக்கத்த கொடுங்கன்னு சொல்லி கேட்டுன்னு வாங்கிட்டு போன பீஸ் நான். அப்போ 8,000 கொடுங்க சார், சார் கொடுங்க சார், ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு போன பர்சன் நான்லாம். ஓகேவா? இப்போ மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா இதான்ப்பா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். நீ 1 to 2 இயர்ஸ்ல உனக்கு 2.5 லட்ச ரூபா சேலரி வந்து பர் ஆனம் கண்டிப்பா கிடைக்கும். நீ ஒரு ஃப்ரெஷரா இருந்தனா கண்டிப்பா இந்த 2.5 லட்ச ரூபா மினிமம் அச்சீவ் பண்றது கண்டிப்பா ஈஸி. தண்ணி போட்ட பாடுப்பா அப்படின்னுவாங்கல்ல, அந்த மாதிரி தண்ணி போட்ட பாடு. இந்த அந்த 1 to 2 இயர்ஸ்க்குள்ள நீ வந்து இந்த 2.5 லட்ச ரூபா அடிக்கிறது. ஒரு 4 to 5 இயர்ஸ் இல்ல 7 இயர்ஸ்க்குள்ள போறேன்னா 6 லட்ச ரூபா அடிக்கிறது 6 LPA போயிடலாம். 8 to 12 வருஷத்துக்கு ஒரு 10 லட்ச ரூபா அடிச்சிடலாம்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. ஓகேவா? நான் உங்க எல்லாருக்கும் நான் போன வருஷம் என்னுடைய சேலரி ஸ்லிப், நான் என்னுடைய கம்பெனி எனக்கு அனுப்பின ஸ்லிப் காட்டுறேன் உங்களுக்கு. தெரியுதா? என்னோட ஸ்கிரீன் தெரியுதா பாருங்க. தெரியுதாப்பா? லக்ஷ்மண் முருகன் அக்கௌண்ட்ல என்னோட ஸ்கிரீன்ஷாட் இது. என்னுடைய மே 2029ல போன வருஷம் எனக்கு வந்த அமௌண்ட் இது ஆக்சுவலி. ஓகேங்களா? நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகே. நான் நான் என்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தேன்னு நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இதை பாருங்க, போட்டிருக்காங்களா விக்டோரியா சீக்ரெட்னு இருக்கா, அந்த கம்பெனிலேருந்து தான் நான் வாங்கினேன். ஓகே. யாருக்கு வாங்கியிருக்கேன்? சேலரி வாங்கியிருக்கேன். ஸோ 8,000 ரூபா வேலைக்கு போன ஒரு பர்சனு எப்போ எப்போ 2016ல் 8,000 ரூபாய்க்கு வேலைக்கு போன ஒரு பர்சனு, ஓகே, 10,000 ரூபா, 12,000 ரூபா, 15,000 ரூபா, 20,000 ரூபா, 24,000 ரூபா, இந்த 24,000 வரத்துக்கு என்னது 2019 வரையும் கஷ்டப்பட்டு வந்தவன் அக்சென்ச்சருக்குள்ள போன உடனே 60,000 வாங்க ஆரம்பிச்சிட்டான். அங்கேயே 85,000 வரையும் வாங்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ ஒரு 1 லேக், 2023 1 லேக். ஓகே. சும்மா தான் சொல்ல, நிஜமா தான் சொல்றேன். இட்ஸ் ஈஸி அண்ட் பாசிபிள் ஃபார் எனி ஒன். நானுமே கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச பையன்தான். ஓகே. தமிழை விட்டா எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஐ எம் வெரி வெரி புவர் இன் கம்யூனிகேஷன். சுத்த வேஸ்ட். எங்க சார்லாம் திட்டுவாங்க என்ன, என்னடா என்னடா உன்னை இங்கிலீஷ் கிளாஸ் சேர்த்து விடணுமாடா அப்படின்னுவாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஐடி செக்டரை பத்தி கத்துக்கிட்டு ஒரு நல்ல மென்டார் கிடைக்காம ஒரு 3 வருஷம் செய்யணும், ஒரு நல்ல மென்டார் ஒருத்தவங்க கிடைச்சி அப்புறம் என் வாழ்க்கையை வந்து கொஞ்சம் கொஞ்சமா பெருசாக்கி இப்ப நான் எவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்? 9 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இது மூலியமா நிறைய பேரை ஆஹ், நான் வந்து நிறைய பேர்கிட்ட போய் கத்துக்கிட்டு வந்து பெரிய ஆனேன். ஓகேங்களா? நான் வந்து ஒன்றும் பெருசா நானா கத்துக்கிட்டேன்னு சொல்ல மாட்டேன். ஐ லேர்ன் ஃப்ரம் பீப்புள். ப்ராப்பரா கத்துக்கிட்டேன், அவ்வளவுதான் சிம்பிள். ஸோ கத்துக்கிறதுக்கு சில பேர் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க, நான் கத்துக்கிட்டேன். சிம்பிளா சொல்ல போனா. ஓகேவா? ஸோ நீங்க என்னோட இதை பாக்குறீங்கன்னா என்னோட எஜுகேஷன் பாருங்களேன். இது வந்து குயிலாப்பாளையம் ஹையர் செகண்டரி ஸ்கூல், இமேஜ் கிரியேட்டிவ் எஜுகேஷன், பால்ஸ், லொயோலா, இங்கெல்லாம் நான் படிச்சிருக்கேன். ஊரு பேர் தெரியாத சில காலேஜஸ்ல கூட சில டைம் படிச்சிருக்கேன். ஓகேங்களா? இதெல்லாம் நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, இஃப் இட் இஸ் பாசிபிள் பை ஒன் நார்மல் எலிமெண்டரி ஸ்கூல் பையனால, இங்கிலீஷே பேச முடியாம ஒரு பையனால 1 லேக் சேலரியை வந்து 9 வருஷத்துல இல்லை ஒரு 8 வருஷத்துல கிராக் பண்ண முடிஞ்சதுன்னா, நீ என்னுடைய லேர்னிங்ல நீ வெளியே வந்தனா கண்டிப்பா உன்னால ஒரு சிக்ஸ் இயர்ஸ்ல இந்த 1 லேக் அச்சீவ் பண்ண முடியுன்றத உனக்கு நான் ஈஸியா சொல்றேன். ஓகேவா?
எப்படி ப்ரோ சொல்றீங்க அப்படின்னா, இப்பவே என் ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 13 to 14 LP வாங்கிட்டு இருக்காங்க. 2022 பேட்ச். பேர் வந்து பாத்தீங்கன்னா சரண்யா, சுகன்யா, சாரி சுகன்யா. எங்களோட வெப்சைட்ல நீங்க போய் பாத்தீங்கன்னாலுமே எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இருப்பாங்க. dmenti.com போனீங்கனாலுமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இருப்பாங்க. நீங்க லிங்க்டின்ல கூட போய் கனெக்ட் பண்ணுங்க. அலுமினிஸ் போனீங்கன்னா சுகன்யான்றவங்க அது இவங்க தான் சுகன்யா. ஷீ இஸ் அவர் டாப் மோஸ்ட் கேண்டிடேட் இன் அவர் அகாடமி. 13 LPA பெரிசான்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் ஒர்க்கிங் பீப்புள்ஸ் இண்டஸ்ட்ரியில. ஓகேவா? நான் ஏதோ ஒரு நார்மலான ஒரு வாழ்க்கை முறையில இருந்து, ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருந்து இண்டஸ்ட்ரிக்குள்ள போய் இன்னைக்கு உக்காந்துருக்கிறேன். ஓகேவா? ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் சொல்றேன். நான் ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ண ஆசைப்பட்டேன். நான் போயிட்டு 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 படிச்சுக்கிட்டே வந்தேன். ஸோ திஸ் இஸ் த மூமெண்ட் வேர் ஐ ஹாவ் சுவிட்ச்டு மை திங்ஸ். சொல்றது புரிஞ்சுதாப்பா? ஸோ இது ஈஸியா கஷ்டமா? ஓகேவா? இது ஈஸியா கஷ்டமான்னு பாத்தீங்கன்னா ஈஸி. நீ நல்ல பர்சன் கிட்ட படிச்சனா ஈஸி. லைக் நிறைய பேர் தப்பான இடத்துல போய் சூஸ் பண்ணி எங்கேயாவது மாட்டிக்கிறாங்க. நிறைய பேடான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. பட் நான்லாம் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க என்ன நம்பி உள்ள வரீங்கன்னா, நீ வெளியே போகும்போது என் கூடவே நீ ஒர்க் பண்ணலாம். எப்படி ஒர்க் பண்ணலாம் ப்ரோ அப்படின்னா, எங்க கிட்ட 3 கம்பெனி இருக்கு. இதோ பாரு, ஐ எம் அ பார்ட் ஆஃப் டிமென்டி அகாடமி, ஐ எம் பார்ட் ஆஃப் டெக் கம்பெனி, ஐ எம் ஆல்சோ பார்ட் ஆஃப் ஒன் அனதர் கம்பெனி. மொத்தம் 3 கம்பெனி நான் பார்ட்டா இருக்கேன். என்னால் ஒரு கம்பெனில உன்னால வேலை வாங்கி கொடுக்க முடியாது. ஸோ ஐ கேன் ஏபிள் டு கிரியேட் த ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் எனி ஒன் ஹூ டிராவலிங் வித் மீ. நீ யாரா இருந்தாலும் சரி, நீ டிராவல் பண்றனா கண்டிப்பா உன் ஐடி செக்டருக்குள்ள கொண்டு போக வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. உனக்கு ப்ராப்பரான லேர்னிங் கொடுத்து, உன்னை இண்டஸ்ட்ரியில இன்டர்ன்ஷிப் கொடுத்து, உன்னை ஐடிக்குள்ள கொண்டு போற வரையும் என்னோட பொறுப்பு. ப்ரோ நீங்க சொல்றது எப்படி ப்ரோ நான் நம்புறது? இதெல்லாம் வந்து நிறைய பேர் சொன்னாங்க ப்ரோ எங்ககிட்டயும். நான் எங்க ப்ரோ நம்புறது இதெல்லாம்? நீங்க நம்பலன்னா நோ ப்ராப்ளம். என்னை நம்பி இங்க பாருங்க, பல பல பேர் என்கிட்ட நம்பி படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க இன்னும். நீங்க போங்க, நேரா போயிட்டு என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் போங்க. ஓகேவா? கோ அண்ட் அண்ட் see some of the people's feedbacks. ஓகேவா? ஒண்ணுமே இல்லை. இங்க நம்ம பசங்க வந்து பாத்தீங்கன்னா 30 days இன்டர்வியூ கிராக்கிங் செஷன்லாம் கொஞ்சம் கண்டக்ட் பண்ணியிருந்தேன். பையனுக்கெல்லாம் இது முடிஞ்சோடனே வேலை கிடைச்சிருச்சு. ஆக்சுவலி ஐ எம் வெரி ப்ரவுட் ஆன் தட். ஏன் தெரியுமா? ஏன்னா ஒருத்தவன் வந்து எங்கேயோ ஒரு அகாடமியில ஒரு வருஷத்துக்கு முன்னாடி படிச்சு வேலையே கிடைக்கல. என்கிட்ட ஒரு இன்டர்வியூ செஷன் முடிச்சுட்டு ஒரே ஒரு மாசத்துலயே அவனுக்கு வேலை கிடைச்சிருச்சு. அந்த மூமெண்ட் தான் எனக்கு ஹாப்பியான மூமெண்ட். ஓகேங்களா? அதாவது அதான் சொல்லுவாங்கல்ல, த லேர்னிங் ஃப்ரம் லேர்னர். நானே ஒரு லைஃப் டைம் ஃபுல்லாக லேர்ன் பண்ணிட்டு இருக்கிற பர்சன். ஓகேவா? இப்போ இந்த 15 லட்சம் 20 லட்சம்லாம் நான் அச்சீவ் பண்ணது பெரிய மேட்டர் கிடையாது. நான் எவ்ரிடே அதுக்கான எஃபர்ட் போட்டேன் பாத்தீங்களா, அதான் மேட்டர். ஓகேவா? இப்பயும் நான் எஃபர்ட் போட்டு தான் இருக்கிறேன், படிச்சுட்டு தான் இருக்கிறேன் எவ்ரிடே. ஓகேவா? எவ்ரிடே நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். படிக்கிறேன், கிளைண்ட்டை மீட் பண்றேன், ஒர்க் பண்றேன், டாஸ்க் எடுக்கிறேன், ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். எவ்ரிடே ஐம் ஒர்க்கிங் ஆன் நியூ நியூ திங். இன்னைக்கு ஏஐ வச்சு எப்படிலாம் டிசைன்ஸ் பண்ணலான்றதுக்கான ரிசர்ச் போயிட்டு இருக்கு எங்க கிட்ட. ஸோ தெர் வாஸ் லாட் ஆஃப் நியூ திங்ஸ் ஆர் லேர்னிங் பை மை எண்ட். அதே போல தான் என் ஸ்டூடெண்ட்ஸும். நீ படிக்கிற, நீ குரோ ஆகுற, முன்னாடி போற, அவ்வளவுதான் சிம்பிள். சொல்றது புரிஞ்சுதுங்களா? ஃபைன். இங்க எல்லாத்துலயுமே வேலை இருக்கு. ஆனா நம்மளுக்கு வேலை இருக்கான்றது தான் டவுட். ஓகேவா? இதுல எல்லாத்துலயுமே இந்த ஸ்கோப் இருக்குப்பா. யூஐ யூஎக்ஸ் டிசைனுக்கு டிசிஎஸ்ஆர் வந்து இன்ஃபோசிஸ், டெக் மஹேந்திரா, விப்ரோ எல்லா எல்லா கம்பெனிலையுமே யூஐ யூஎக்ஸ் டிசைனருக்கு ரோல்ஸ் இருக்கு. ஆனா நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸை கிரியேட் பண்றது தான் உங்களோட வேலை. இங்க ஐடியை பொறுத்தவரையும் 3 விஷயம். ஒன்னு சர்டிபிகேட், ரெண்டாவது விஷயம் ஆதாரம் ப்ரூஃப், மூணாவது விஷயம் நாலேஜ் ஸ்கில்லு. இது ரொம்ப முக்கியம். நீ இந்த இந்த விஷயத்த கிரியேட் பண்ணிட்டேன்னா நீ ஈஸியா ஐடிக்குள்ள போயிடலாம். சொல்றது புரிஞ்சுதாப்பா? ஐடிக்குள்ள போறதுக்கான எல்லா செக்மெண்ட்டும் உங்ககிட்ட இருக்கு. நீ பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம கிராக் பண்றதுக்கு தகுதியா இருக்கமான்றது தான் பேரு. யாரோ ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தீங்க, ப்ரோ இந்த மாதிரி நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சேன் ப்ரோ, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி படிச்சேன் ப்ரோ, வேலை கிடைக்கலன்னு சொல்லிட்டு. உங்களை நினைச்சு எனக்கு பாவமா இருந்தது.
ஏன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடில இருந்து நீங்க படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கிறது ரொம்ப கஷ்டம். என் ஸ்டூடெண்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்பயே முடிச்சாங்க, 3 மாசத்துக்கு முன்னாடி முடிச்சாங்க, இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் கண்டிப்பா இன்னும் ஒரு 1 or 2 வீக்ஸ்ல கண்டிப்பா கிராக் பண்ணிட்டு ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள போயிடுவாங்க. ஏன்னா இங்க நான் வந்து ஐ ஹாவ் கிரியேட்டட் ரூட் ஃபார் மை ஸ்டூடெண்ட்ஸ். நான் ஒன்றும் 150 பேருக்கோ 1000 பேருக்கோ எடுக்கல கிளாஸ்லாம். நான் எடுக்கிறது ஒன்லி 10ல இருந்து 15 பேர், 20 பேர். அவங்கள என்னால முன்னேற்ற முடியும் ஈஸியா. நான் ஒரு 150 பேரோ இல்ல 100 பேரோ இல்ல 1000 பேரை கொண்டு வந்து உள்ளாக்கிறேன்னு வச்சுங்க, இட்ஸ் வெரி டஃப் ஃபார் மீ. பட் 15 பேரை முன்னேற்றுறதுன்றது எனக்கு பெரிய டஃப் கிடையாது. ஸோ தெர் வாஸ் a lot ஆஃப் கம்பெனிஸ் ஆர் தேர். புது புது ப்ராடக்ட் வந்துட்டே இருக்கு. நீங்க எப்படிலாம் வந்து யூஐ யூஎக்ஸ் டிசைனர் ஆகலாம், நீங்களே நிறைய படிக்கலாம். உங்களுடைய ஓன் திங்ஸ்ல நீங்க நிறைய படிக்கலாம். ஓகேவா? என்ன மாதிரி நிறைய பேர் வந்து யூடியூப்ல வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கலாம். நானுமே யூடியூப்ல போய் வீடியோ எல்லாம் போடுறேன். பார்த்துருப்பீங்களா? யாராவது பார்த்துருக்கீங்களா? யாராவது பார்த்துருந்தீங்கன்னா எஸ்ன்னு போடுங்க பார்க்கலாம். இந்த மாதிரி ப்ரோ நான் உங்க வீடியோ பார்த்துருக்கேன் ப்ரோ அப்படின்றவங்க எஸ் அப்படின்னு போடுங்க பார்க்கலாம். யாராவது என் வீடியோஸ் பார்த்துருக்கீங்களாப்பா? எஸ் நோ சம்திங் கமெண்ட் அப்படி போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். தினேஷ், என்னோட வீடியோ பார்த்துருக்கீங்களா? தினேஷ் ஆனந்த் எஸ் நோ. ஓகே, சில பேர் பார்க்கலன்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே டன். சரி ஓகே, பார்க்காதவங்களுக்கு போய் பார்க்க சொல்லுவோம். வேற யாராவது பார்த்துருக்கீங்களா என்னோட வீடியோஸ், என்னோட செஷன்ஸ் ஏதாவது பார்த்துருக்கீங்களா? யூடியூப்ல போய் ஆரோ லக்ஷ்மன் தேர்னீங்கன்னா கிடைக்கும். ஆரோ லக்ஷ்மன் போய் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ நம்ம வந்து ரொம்ப காலமாகவே வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஐ யூஎக்ஸ் வந்து வீடியோஸ் போட்டுட்டு இருக்கிறேன். பட் ஆனால் ரொம்ப ஷார்ட் ஷார்ட் கண்டென்ட்டாக இருக்காது, எல்லாம் 1 hour 1 hour கண்டென்ட்டாக இருக்கு. நான் கிளாஸ் எடுக்கிற செஷன் தான் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ நீங்கள் எப்பயாவது ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா போயிட்டு நம்மளோட சேனல்ஸ் போய் பாருங்க, சரிங்களா? ஓகே ஃபைன். இப்போ யூஐ யூஎக்ஸ் படிக்கிறதுக்கு எனக்கு என்ன ப்ரோ தகுதி வேணும்? நான் வந்து படிக்கலாமா? டிப்ளமா படிச்சிருக்கிறேன், பிஏ படிச்சிருக்கேன், பிகாம் படிச்சிருக்கேன், நான் பண்ணலாமா ப்ரோ? உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா ப்ரோ? வேற ஒன்றும் தேவையில்ல ப்ரோ. இஃப் யூ ஹாவ் அ குட் இன்ட்ரெஸ்ட், யூ கேன் கம், யூ கேன் ஜாயின். எனி ப்ராப்ளம், நத்திங் இஸ், எவ்ரி திங் இஸ் இன்ட்ரெஸ்ட் பேசிஸ். ஓகேவா? எப்படி ப்ரோ சொல்றீங்க இன்ட்ரெஸ்ட் பேஸ்ன்னு சொல்லிட்டு? என் கூட விக்டோரியா சீக்ரெட்ல ஒர்க் பண்ண ஒரு கேர்ள் வந்து பாத்தீங்கன்னா பிசிக்ஸ் கேண்டிடேட். சத்தியமா தான், பிசிக்ஸ் கேண்டிடேட். நானே ஷாக் ஆயிட்டேன், என்னடா அது பிசிக்ஸ் ஃபர்ஸ்ட் டிசைனரா, சீனியர் டிசைனர் அந்த பொண்ணு. என்ன அந்த பொண்ணு தான் இன்டர்வியூ பண்ணி அந்த கம்பெனிக்கு ஃபர்ஸ்ட் ராவல் இன்டர்வியூ கிளியர் பண்ணேன். சார் நான் ஷாக்கிங் ஆயிடுச்சு. நான் கேட்டேன் வாட் இஸ் யுவர் டிசைன், ஐ மீன் வாட் இஸ் யுவர் பேக்ரவுண்ட் ஆஃப் எஜுகேஷன் கேட்டது. ஐ எம் பிசிக்ஸ் கேண்டிடேட் அப்படின்னு சொல்றாங்க. ஷாக் ஆயிடுச்சு. ஸோ இங்க மேட்டர் வந்து ஒன்னே ஒன்று தான். எனி ஒன் கேன் பி அ டிசைனர். இஃப் யூ வாண்ட் டு பி அ டிசைனர், யூ வாண்ட் டு ப்ராக்டிஸ் இட், தட்ஸ் இட். சொல்றது புரிஞ்சுதாப்பா? யாரா வேணாலும் நீங்க இருக்கலாம் டிசைனர் ஆகிறதுக்கு, யாரா வேணாலும் நீங்க போகலாம், சரிங்களா? மார்க்கெட்டுக்குள்ள. புரியுதா? ஃபைன். ஸோ இந்த யூஐ யூஎக்ஸ் டிசைனர் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விதமா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. நாங்க எப்படி ப்ரோ சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம்னா, இப்போ எப்படி தமிழ் நடக்குது உனக்கு கிளாஸ், இதே தான் கிளாஸ், இப்படிதான் போகும். உனக்கு எவ்ரிடே 5 days செஷன் இருக்கும். நீங்க சப்போஸ் என் கிளாஸ்ல ஜாயின் பண்ணா 5 days செஷன். ஓகேவா? ஈவினிங்ல நடக்கும். இல்ல உனக்கு எந்த டைம்ல வில்லிங்கா இருக்கீங்களோ அந்த டைம்ல கிடைக்கும். அதெல்லாம் டீம் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி ஓகே பண்ணிக்கிங்க. நீ 4 மாசம் கழிச்சு இன்டர்ன்ஷிப்ல போயிட்டு வேலை செய்வ. நான் ரோட் மேப் இப்பே போட்டு கொடுத்துட்றேன். வித்தவுட் டிகிரி இஸ் பாசிபிள் டு பி டிசைனர். கண்டிப்பா பாசிபிள். யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ஓன் கம்பெனி. டிசைனர் ஆகிட்டு நீயே ஒன்று ஒரு ஓன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு ஏஜென்சி ஒன்று போட்டுரு. உங்க ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா, உங்க ஊர் என்னது, கோயம்புத்தூரா இருக்குமா இல்ல மதுரையா, ஏதோ ஒரு சென்னையோ ஏதோ ஒரு மெயின் சிட்டில போயிட்டு ஒரு ஏஜென்சி ஒன்று போட்டுரு. போட்டு நீயே ஒரு ஆண்டர்பிரினரா மாறிடு. டிசைன் கத்துக்கிட்டு போயிட்டு ஒரு 10 கிளைண்ட் எடுத்து வந்துரு. ஒரு கிளைண்ட்டுக்கு 100 ரூபா ஒரு போஸ்டரு, 30 போஸ்டர் 3000 ரூபா. ஒரு 10 கிளைண்ட் எடுத்து வா, 30,000 ரூபா பர் மந்த்துக்கு. சிம்பிள் சம்பாதிப்பு. ரொம்பலாம் யோசிக்க தேவையில்லை.
நீ ஒரு டெவலப்பரா மாறிட்டு நாளைக்கு யாருக்கா போய் ஃப்ரீலான்ஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியும். ஒரு 10 டெவலப்பர் உங்களை மாதிரி வேணும். டிசைனர் ஆகிட்டு ஒரு டிசைனரா நீ எங்க வேணா உட்காரலாம். உன்னோட ஓன் ஏஜென்சி எங்க வேணா போடலாம். ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி எங்க வேணா போடலாம். 10 கம்பெனி 10 கிளைண்ட் நறுக்கா எடுத்து ஒர்க் பண்ணா போதும். நான் 10,000 ரூபா, 10 பேரு, 10 கிளைண்ட், 1 lakh rupees ஃப்ரீலான்சிங்ல. ஜாபு மட்டும்தான் வேலையா? கிடையவே கிடையாது. யூ கேன் பி அ ஃப்ரீலான்சர். யூ கேன் பி அ ஜாப் பர்சன். யூ கேன் பி entrepreneur. யூ கேன் கிரியேட் அ ப்ராடக்ட். தெர் வாஸ் a number of opportunity in design. ஆனா ரொம்ப லிமிட்டெட். ஓகேங்களா? ஓகே. ஸோ யார் யாரெல்லாம் எங்களுடைய என்னுடைய செஷன்ல ஜாயின் பண்றதுக்கு தயாரா இருக்கீங்களோ நீங்க எல்லாரும் இப்ப நான் ஒரு ஃபார்ம் அனுப்புறேன், நீங்க ஃபில்அப் பண்ணுங்க. ஓகேவா? சரி, ஓகே, ஃபைன். ஃபீஸ் டு ஜாயின் யுவர் அகாடமி. ஓகே. ஆக்சுவலி நம்மளோட கோர்ஸ் ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்கன்னா 40K. ஓகேங்களா? 40,000 ரூபா. ஓகேவா? ஆனா நீ சிங்கிள் பேமெண்டா பண்றன்னா 30,000 rupees மட்டும்தான். நீ ஜாயின் பண்ற இந்த ப்ரோக்ராம், நீங்க ஜாயின் பண்ற இந்த ப்ரோக்ராம் கண்டிப்பா ரிடக்ஷன் இருக்கும். நீங்க ஜாயின் பண்ணி நீங்க ஃபர்ஸ்ட் இன்ட்ராக்ஷன் எங்க டீம் கூட வச்சீங்கன்னா மட்டும்தான் நடக்கும். ஓகேவா? எங்க டீம் கூட ஜாயின் பண்ணி நீங்க பேச ஆரம்பிங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது ஒரு ரிடக்ஷன்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஓகேவா? பட் இன்னொன்னு சொல்றேன், மார்க்கெட்லே ஒர்க் பண்ணாத நிறைய விஷயங்களை நான் என் டீமுக்கு என்னுடைய பசங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அதே மாதிரி ஜாப் ஆஃபர் கம்பல்சரி கண்டிப்பா உண்டு. நீ வந்து பயப்படவே தேவையில்லை. இப்ப மத்த அகாடமி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, சர்டிபிகேட் முடிச்சுட்டு கிளம்புப்பா தம்பி, பாய் பாய் டாட்டான்னு அனுப்பி விட்டுருவாங்க. கரெக்டா? எங்க கிட்ட அந்த கதையே கிடையாது. நீ படிச்சு முடிச்சியா உனக்கு வேலை கன்ஃபார்ம், கையிலே வேலை. நீ வந்து ஒர்க் பண்ணுன்னு நான் கோயம்புத்தூர்ல அகாடமி இருக்கு, அங்க வந்து ஒர்க் பண்ணு. பாண்டிச்சேரியில கம்பெனி இருக்கு, வந்து ஒர்க் பண்ணு. என் ஃப்ரெண்டு கம்பெனி சென்னையில இருக்கு, ஒர்க் பண்ணு. ஐ கிவ் அ அஷூரன்ஸ் டு யூ. நீ ஐடிக்குள்ள போக வேண்டியது என்னோட பொறுப்பு. இஃப் யூ வாண்ட் டு ஜாயின், டேக் த ஆக்ஷன் டுடே. நீ உனக்கு ஃபீஸ் ரிடக்ஷன் வேணும்னா ஃபார்மை ஃபில்அப் பண்ணு, டீம் கிட்ட பேசு. உன்னால எவ்வளவு பாசிபிளா என்ன பண்ண முடியுன்றத அவங்க கிட்ட டிஸ்கஷன் பண்ணி யூ கேன் டேக் அ டிசிஷன். நீ ஐடிக்குள்ள போக வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நான் அதுக்கான அஷூரன்ஸ் நான் கொடுத்துட்றேன். என்னுடைய சேனல் ரெண்டுமே இருக்கு, நீ போய் பாரு. இதுவரையும் ஏதாவது ஒரு நெகட்டிவ் கமெண்ட் இல்ல ஃபீட்பேக்ஸ் எதனா உனக்கு வந்திருந்ததுன்னா நீ தாராளமா வந்து என்கிட்ட கேட்கலாம். லக்ஷ்மன் டிமென்டி அகாடமி அப்படின்றது வந்து பிராண்டு கிடையாது, எமோஷன். நான் வந்து பேஷனுக்காக மென்டாரிங்குள்ள வந்திருக்கேன். பேஷன். பேஷன் என்ன ப்ரோ பேஷன் அப்படின்னா, நான் ஒருத்தவங்களை குரோ பண்ணணுன்றது என்னோட ஆசை. அதே மாதிரி ஒரு 1 லட்சம் டிசைனரை நான் உருவாக்கணுன்றது என்னோட ஆசை. ஏன் தெரியுமா? நம்ம ஊர்ல இருந்து டிசைனர்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க. சொல்றது உண்மை அதுதான். குவாலிட்டியான டிசைனர், குவாலிஃபைடான டிசைனர் நான் சொல்றேன். சும்மா மொக்க டிசைனர்லாம் சொல்லல. ஏதோ படிச்சுட்டு நாலு நாலு பிடிஎஃப் பார்த்துட்டு நானும் ஒரு டிசைனர் ஒரு சர்டிபிகேட் வச்சு சுத்திட்டு இருக்கிறோம் டிசைனர் கிடையாது. ஹி வாண்ட் டு கிரியேட் ஐடியா. ஹி வாண்ட் டு கிரியேட் ஐடியா. ஹி வாண்ட் டு மேக் சம் இனோவேஷன். அவனுக்கு நிஜமாலுமே உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபயர் இருக்கும். என் கூட டிராவல் பண்றவங்க எல்லாருக்கும், என் கூட டிராவல் பண்றவங்க எல்லாரும் இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா ஆண்டர்பிரனர் மாறிடுவான். ஏன்னா நான் வந்து ட்ரைன் பண்றது வந்து அந்த மாதிரி இருக்கும். அவன் ஒரு ப்ராடக்ட்டை உருவாக்குறதுக்கு தயாராயிடுவான். ஒர்க் பண்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நார்மல் பீப்புளோட வேலை. நீ ஒரு 9 வருஷம் ஒர்க் பண்ண தப்பே கிடையாது. ஏன்னா நம்ம ஃபேமிலி நம்ம பாத்துக்கணும். ஸோ 9 வருஷம் கழிச்சு நீ ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணி ஒரு ஸ்டார்ட் அப்போட ஃபவுண்டரா மாறிடு. நீ ஒரு ஓனரா மாறிடு. அந்த அளவுக்கு லேர்ன் பண்ணணும்னா நீ அந்த மாதிரி இருக்கிற பீப்புள் கூட டிராவல் பண்ணணும். So I'm doing a lot of activity like this. I'm working with entrepreneurs, I'm working with students, and I'm working with a lot of colleges. ஓகே, ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்க இஃப் யூ வாண்ட் டு பி ஃபுல் டைம் யூஐ யூஎக்ஸ் டிசைனர் ஆகும்னு நினைச்சீங்கன்னா யூ கேன் ட்ரை இட் அவுட் இன் our academy as well as my learning UI UX course. ஓகேவா? Hi Aro, I have experience in other field. I need to switch my career into UI UX. I expect CTC 4.LPA. It is possible. In a way, it's possible where you are pitching your profile. நீ எங்க பிச் பண்றியோ அதை பொறுத்து இருக்கு ப்ரோ, சஞ்சய் ப்ரோ. ஸோ யூ வாண்ட் டு பிச் யுவர் கெரியர் இன் டு டாப் லெவல் எம்என்சி, கண்டிப்பா கிடைக்கும். நீ ஏற்கனவே ஒர்க் பண்ண கம்பெனி, ஐ மீன் சாரி சஞ்சய், நீங்க ஏற்கனவே ஒர்க் பண்ண கம்பெனி என்ன கம்பெனி தெரிஞ்சுக்கலாமா?
ஐடி ஓரியன்டான கம்பெனியா, இல்ல நான் செக்டார் நான் ஐடி கம்பெனியா, இல்ல கண்டிப்பா அது ஒரு மாதிரி டயர், என்ன மாதிரியான பேக்ரவுண்ட்ல ஒர்க் பண்ணி நான் தெரிஞ்சுக்கலாமா சஞ்சய்? ஒரு சின்ன டீட்டெயில். கம்பெனி அதாவது இண்டஸ்ட்ரி சொல்றேன். பிபிஓ சர்வீஸ் அந்த மாதிரியா? டெக் சப்போர்ட் டயர் 2 கம்பெனி. டெக் சப்போர்ட்னா யூ கேன் சுவிச் யுவர் கெரியர் டு 4.5 எல்பிஏ. இட்ஸ் பாசிபிள். டெக் சப்போர்ட்ல தான் ஒர்க் பண்ணிருக்கீங்க ஆல்ரெடி, உங்களுக்கு ஐடி கல்ச்சர் பத்தி தெரியும். ஸோ இட்ஸ் ஈஸி அண்ட் பாசிபிளி யூ கேன் கிராக் த இன்டர்வியூ இன் டாப் எம்என்சி இட் செல்ஃப். ஏன்னா யூ ஆர் நாட் அ ஃப்ரெஷர், யூ ஆர் எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட் இன் டெக் சப்போர்ட். ஸோ அதனால பிரச்சனையே கிடையாது. நீங்க ஃப்ரெஷரா கிக் ஸ்டார்ட் பண்ணி வரீங்கன்னா கொஞ்சம் நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் ஆல்ரெடி இஃப் யூ ஆர் டெக் சப்போர்ட் பர்சன், இட்ஸ் அ குட் டைம் டு சுவிச் யுவர் கெரியர். தப்பு கிடையாது. யூ கேன் பி ப்ராடக்ட் லீடர்ஷிப் குள்ள கூட போலாம் சஞ்சய், சீரியஸா சொல்றேன். தெர் வாஸ் அ ப்ராடக்ட் மேனேஜர் அண்ட் ப்ராடக்ட் ஓனர் சொல்லிட்டு ரெண்டு ரோல் இருக்கு. அதுக்கு பேசிக் வந்து யூஎக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ தெர் வாஸ் அ பிக் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் பீப்புள் அவுட் சைட். நான் ஐடி பீப்புளா இருக்கிறவங்களுக்கு சத்தியமா இது நல்ல கெரியர். நீங்க நீங்க வந்து ஸ்க்ரம் மாஸ்டர், பிஏ, ப்ராடக்ட் ஓனர் ஆர் ப்ராடக்ட் மேனேஜர், இந்த மாதிரி எந்த டொமைனுக்குள்ள போனாலும் பட் பேசிக் உங்களுக்கு ஒரு ஒரு சீட் கிடைக்கணும். எங்க? டெவலப்மெண்ட் டீமுக்குள்ள ஒரு சீட் கிடைக்கணும். அந்த சீட் வந்து உடனே உங்களுக்கு கிடைச்சிடாது. ஆனால் டிசைனர் ஆயிட்டீங்கன்னா ஈஸியா கிடைக்கும் உள்ள. ஆறு ஆறு கியூஏவா போனீங்கன்னா உள்ள கிடைக்கும். இஃப் கிராஃபிக் டிசைனர் தான் கிடைக்காது. நீ கிராஃபிக் டிசைனருக்குள்ள போயிட்டுனா கிடைக்காது. நீ டெவலப்மெண்ட் டீமுக்குள்ள இருக்கிற ஒரு டிசைனர் இருந்தீங்கன்னா நீ போயிடுச்சிக்கலாம். புரிஞ்சுதுங்களா சஞ்சய்? Yes. I have 1 year of experience in UI UX. Recent 2 months ago, I quit a job. Now I not come okay any interview. அஸ்வின், நான் உங்களுக்கு வந்து 30 days இன்டர்வியூ ஒர்க் ஷாப் இருக்கு. ஒன்னா நீங்க அதில் ஒன்றா ஜாயின் பண்ணி படிச்சு பாருங்க. 1 month ஃபுல்லாகவும் நான் எப்படி கைட் பண்ணுவேன்னா, இந்த யூஐ யூஎக்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு சில விஷயங்கள் நீங்க ரெகுலரா பண்ணிட்டே இருக்கணும். அதாவது தீனி போட்டுட்டே இருக்கணும். அந்த தீனி போட்டே இருந்தால் தான் உங்களோட ப்ரொஃபைலுக்கு ரெகுலரா வந்து அந்த மீனுங்கெல்லாம் கொக்கியில போயிட்டு இந்த இப்படி 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 போட்டு வாங்க ஜி வாங்க ஜி வேலைக்கு வாங்கன்னு ஜி கூட்டிட்டே இருப்பாங்க. அதை பண்ணணும்னா யூ நீட் டு டூ சம் ஆக்டிவிட்டி. அந்த ஆக்டிவிட்டி பண்ணணும்ன்றது உங்களுக்கு தெரியாது. இண்டஸ்ட்ரி இருக்கிற நிறைய பேருக்கு தெரியாது. அதனால தான் மார்க்கெட்ல போய் என்ன பண்றாங்க, ஒரு கட்டத்துக்கு மேல ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க, இண்டஸ்ட்ரிக்குள்ள மேல போறதுக்கு தெரியாம. அந்த ஆக்டிவிட்டி என்ன பண்ணணும்ன்றத நான் அந்த 30 days இன்டர்வியூல சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இஃப் யூ ஆர் willing டு ஜாயின், யூ கேன் ஜாயின் இன் மை 30 days ஒர்க் ஷாப். பயோகிராஃபி டிசைன் ப்ரோ, கிராஃபிக் டிசைனிங்க்கு ஸ்கோப் இல்லையா? ரியோ, சாரி டு சே தட், கிராஃபிக் டிசைனிங்க்கு ஸ்கோப்பு இருக்குன்னு சொன்னாலும் இல்லைன்னு சொன்னாலும் சம்பாத்தியம் கம்மி, சம்பளம் கம்மி. நீங்க என்னதான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டாலும் உன்னால 50,000க்கு மேல சம்பளத்தை ஏத்த முடியாது. அடிச்சு இல்லை, எழுதியே கொடுக்குறேன். நீ கிராஃபிக் டிசைனர் உட்காந்து மாசம் ஒரு 80,000 சம்பாரிச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னு நீ என்கிட்ட சொல்லு, நான் வந்து டிசைனிங் கெரியரை விட்டே போயிடுறேன். ஏன் கிராஃபிக் டிசைனிங்ல 50,000க்கு மேல சம்பாதிக்க முடியாது அப்படின்னா, முன்னாடியாவது பரவாயில்ல, போட்டோஷாப் இல்லுஸ்ட்ரேட்டர் வச்சு நம்ம எல்லாம் பழச்சின்னு இருந்தோம். இன்னைக்கு கேன்வான்னு வந்துட்டான். கேன்வா வந்து என்னுடைய மேனேஜிங் டைரக்டர்லாம் உட்காந்து அவரே பிபிடி பண்ணிக்கிறாரு, அவரே டிசைன் பண்ணிக்கிறாரு எல்லாத்தையும். இப்போ ஒரு பப்பு வேக மாட்டேங்குது. ஏய் லக்ஷ்மண், ஐ வில் டேக் கேர்மா, ஐ வில் டேக் கேர் த பிபிடி. கேன்வா இஸ் தேர்னா ஐ வில் டேக் கேர்னு சொல்லிட்டு போயினேக்கிறாரு. இப்ப நான் எங்க போய் 80,000 சேலரி கேட்கறது கிராஃபிக் டிசைனர் உட்காந்துக்கிட்டு? சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இட்ஸ் பீன் அ வெரி ஃபன். ஏஐ, மெனி ஏஐ டூல்ஸ் ஆர் கேம் டு டூ த பேசிக் கிராஃபிக் ஒர்க்ஸ். நீங்க ஒன்றும் இல்லை, இப்போ பேக்ரவுண்ட் இமேஜை கட் பண்றதுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுவோம், கரெக்டா? இப்போ ஆட்டோமேட்டிக்கா பேக்ரவுண்ட் ஜென்ரேஷனுக்கு டூல் வந்துருச்சு. என்னாச்சு? பேக்ரவுண்ட் ஜென்ரேட் பண்றது டூல் வந்துருச்சு. ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். ஐ அப்லோட் த இமேஜ் அண்ட் ஐ ரிமூவ் த பேக்ரவுண்ட், ரிமூவ் பிஜி போட்டனா முடிஞ்சு போச்சு. ஸோ கிராஃபிக் டிசைனோட காலகட்டங்கள் வந்து கொஞ்சமா கம்மியாயிடுச்சு கைஸ். இப்போ நீங்க வேணா கிராஃபிக் டிசைனிங் பதிலா யூ கேன் பி அ ரீல்ஸ் கிரியேட்டர். அதாவது ரீல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர், யூடியூப் வீடியோ பண்றதுக்கான எடிட்டிங் ஒர்க்ல பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு பழிக்கலாம். அதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஹவு கேன் ஐ ஒர்க் வித்தவுட் குவிட்டிங் மை கரண்ட் ஜாப்? சந்தோஷ், நீங்க ஃபர்ஸ்ட் படிங்க. நீங்க குட் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் யூஐ யூஎக்ஸ் நம்மளுக்கு வருமா வராதா, ஃபர்ஸ்ட் ஒரு 4-5 நாள் வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கான்பிடென்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் குட் பண்ணா, நீங்க குட்டே பண்ண தேவையில்லை. 4 மாசம் படிச்சதுக்கு அப்புறம் பேரலா ட்ரை பண்ணுங்க. படிக்கணும்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ரெகுலர் ஆக்டிவிட்டி. நீங்க வந்து ஜாப் விட்டு தான் படிக்கணும் அவசியம் இல்லை, ஜாப்ல இருந்துகிட்டே கூட படிக்கலாம். புரிஞ்சுதுங்களா? ஸோ அதனால யூ கேன் ஸ்டார்ட் லேர்ன்.
எனி டைம். இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். வெதர் யூ ஆர் ஒர்க்கிங் ஆர் நாட் ஒர்க்கிங், நத்திங் இஸ் லைக் தட். ஓகேவா? எஸ், யூ கேன் ஸ்டார்ட் வென் எவர் யூ வாண்ட் டு. சந்தோஷ், யூ கேன் ஸ்டார்ட். குட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணணும்னு நான் சொல்லவே மாட்டேன். எவ்ரி டைம் 1 hour உட்காந்து படி. யார் உன்னை கேட்க போறா? உங்க கம்பெனில ஒரு 1 hour உங்களுக்கு கிடைக்காதா கேப்பு? அந்த 1 hour இம்ப்ளிமெண்ட் பண்ணு போதும். கேன்வா இஸ் பேட் பாய், ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ். எஸ் எஸ் அஸ்வின். ஓகே ப்ரோ, செக் இட் ப்ரோ. பிகன்ஸ் ப்ரொஃபைல். பிரபாகரன். பிரபாகரன், உங்களுக்கு வேலை கிடைக்கல சொல்லியிருந்தீங்கல்ல, 1 year ஆகுது சொன்னீங்கல்ல. பிரபாகரன், ரூட் போடுறது நம்ம வேலை. அதாவது மார்க்கெட்ல வேலை எடுக்கிறதும் வேலை பிடிக்கிறதும் நம்ம கையில இருக்குது. ஓகேவா? எப்படி எடுக்கணும், எப்படி பிடிக்கணும், ஸ்ட்ராட்டஜி நீ தான் போட்டாகணும். நம்ம தான் போட்டாகணும். மார்க்கெட்ல வேலையை அவனே வந்து கொடுக்க மாட்டான். நம்ம தான் பறிச்சு எடுக்கணும் வேலையை. அதுக்கு சில டெக்னிக்ஸ் இருக்கு, ட்ரெண்ட் இருக்கு, முக்கியமான வேலைகள் இருக்கு. ஓகேவா? தெர் இஸ் நத்திங் இஸ் வெயிட்டிங் ஃபார் அ ஜாப். வி நீட் டு டேக் த ஜாப். புரிஞ்சுதா? ஸோ ஐ வில் ரிவ்யூ இட். கண்டிப்பா நான் பார்க்குறேன் பிரபாகர். ஐ ஓப்பன் இட். ஓகேவா? நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன், பார்க்குறேன் உங்களோட ப்ரொஃபைல. நல்லா தான் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. 2 3 டிசைன் பார்க்குறேன். பட் இந்த 2 3 டிசைன்லாம் வச்சுக்கிட்டு மார்க்கெட்டுக்குள்ள போக முடியாது பிரபாகர். யூ நீட் டு ஒர்க் ஆன் மெனி திங்ஸ். ஓகேவா? ஸோ நீங்க முடிஞ்சா என்னுடைய 30 days இன்டர்வியூ ஒர்க் ஷாப்ஸ் செஷனுக்கு மேபி ஜாயின் பண்ண முடியுதான்னு பாருங்க. ஓகேவா? எனக்கு புரியுது. மார்க்கெட்ல ரெண்டே விஷயம் தான்ப்பா. எது தெரியுமா? காசு. நீ டேலண்டா இருக்கிறியோ இல்லையோ, ஆனா டேலண்டா இருக்கிற மாதிரி நடிக்கணும் ஃபர்ஸ்ட் விஷயம். அதுக்கப்புறம் நல்லா வாய் பேசணும். ஓகேவா? நல்லா பேசணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டேலண்டடான பர்சன் மாதிரி தெரிஞ்சுக்கணும், வெளில காட்டிக்கணும், அறிவான ஆள் மாதிரி காட்டிக்கணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். கோட் சூட் போட்டா அதாவது என்னது, நாய் வேஷம் போட்டா குறைக்கிற மாதிரி. இப்போ இதெல்லாம் வந்து எனக்கு எப்படி தெரியுதுன்னா, நான் வந்து நானுமே புள்ளப்பூச்சி மாதிரி சுத்திட்டு இருந்த பர்சன் தான். பட் ஆனா எனக்கு நிறைய லேர்னிங் கிடைச்சது இண்டஸ்ட்ரியில போய். ஒருத்தவன் ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டான். வந்து ஆஹா ஓஹோன்னு கதை கதையா அளந்துட்டு காசு வாங்கிட்டு போயிடுவான். நம்ம உட்காந்துட்டு இருப்போம். நம்ம தான் எல்லாமே பண்ணியிருப்போம். ஆனா வேற ஒருத்தன் வந்து பேர் வாங்கிட்டு போவான். ஓகேங்களா? 60 30 days ஒர்க் ஷாப் ஃபீஸ் எவ்வளோ ப்ரோ? 6K ப்ரோ. 6K. எவ்ரிடே வந்து பார்த்தீங்கன்னா 1 hour செஷன் இருக்கும். ஓகேங்களா? நீங்க ஜாயின் பண்ணி கேட்கலாம். எங்க டீம் உங்க கூட கனெக்ட் பண்ணுவாங்க. நீங்க அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணீங்கன்னா பீப்புள் வில் கனெக்ட் வித் யூ. ஓகேவா? ஸோ இங்க மார்க்கெட்ல வந்து நம்ம என்ன பண்ணணும்? ஆக்டிங் பண்ணணும்ப்பா. நம்ம நல்லவனாவும் இருக்கணும். அதே சமயத்துல ரொம்ப கார்பரேட்டோட கேம் தெரிஞ்சு ப்ளே பண்ணணும். இங்க விஷயமே அதுதான். யூ வாண்ட் டு பி வெரி வெரி கிளவர் ப்ரோ. இஃப் யூ ஆர் நாட் கிளவர், பீப்புள் வில் கிளவர் ஆன் அஸ். ஸோ அதனால வி நீட் டு பி வெரி கிளவர். அந்த நம்ம வந்து அந்த மாதிரி கிடையாது ப்ரோ. நம்மளுக்கு அந்த மாதிரி தெரியவே தெரியாது. நம்மளுக்கு அந்த மாதிரி வாழவும் தெரியாது. அதனால தான் நம்ம மாட்டிக்கிறோம் நடுவில். ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் லைட்டாக கிளவர்னஸ் தேவைப்படும். அந்த கிளவர்னஸ்க்கு ஒரு சில விஷயங்கள் தேவைப்படுது. அதே மாதிரி ஸ்மார்ட்னஸ் லைட்டாக தேவைப்படும். உங்க ப்ரொஃபைலை நீங்க கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ப்ரோ. அதே மாதிரி சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டோ இல்லை ஐடி செக்டரோ இஸ் நாட் அ ஒன் டைம் ஜெர்னி. லேர்னிங் ஜெர்னி சொல்றேன். இட்ஸ் நாட் அ ஒன் டைம் லேர்னிங். இட்ஸ் அ லைஃப் டைம் லேர்னிங். அதுக்கான பேட்டர்ன் தான் நான் கத்து கொடுப்பேன் அந்த 1 month ப்ரோக்ராம்ல. நீங்க அதுக்கப்புறம் எந்த டெக் கம்பெனிக்குள்ள போனாலும் உங்களை தனியா பார்ப்பான். ஏய், இந்த பர்சன் ரொம்ப டெக்னிக்கலான பர்சன்ரா, அவங்ககிட்ட வாய் கொடுத்துக்காது. அப்படிதான் இருக்கும். ஏன் தெரியுமா? ஏன்னா நான் உன்னை வந்து நான் நிறைய யோசிக்க வச்சிருவேன் அந்த 1 monthலே. சொல்றது புரியுதுங்களா? ஓகே கைஸ், ஃபைன். ஸோ இன்னைக்கு செஷன்ல ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லியிருப்பேன். உங்களோட ஃபீட்பேக்கை நீங்க கொடுக்கலாம். நம்ம குரூப் ஓப்பனாக தான் இருக்கு. நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க, என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்றத அழகா ஃபீட்பேக்கா கொடுத்துட்டு போங்க. அது 4 பேர் பார்த்தாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஃபைன். இதே போல நிறைய செஷன்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க ரிக்வஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி எதனா ஒரு செஷன் கொடுங்க ப்ரோ, பார்க்கலாம், பேசலாம், கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் கனெக்ட் வித் மீ ஆன் எனி டைம். ஐ வில் பி வெரி ஓப்பன் டு கொலாபரேட் வித் யூ ஆல். சரிங்களா? ஸோ உங்களுடைய இந்த ஒரு 20 பேர் அட்டன் பண்ணியிருந்தீங்க இல்லையா, உங்களுடைய ஒரு 1 hour டைமை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் நிறைய ஒரு இன்சைட் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் யூஐ யூஎக்ஸ் டிசைன் பத்தி. உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு, உங்களோட இண்டஸ்ட்ரியில குரோ ஆகணும்னு நினைச்சீங்கன்னா எங்களோட டீமை காண்டாக்ட் பண்ணுங்க. பீப்புள் வில் கைட் யூ. ஓகேவா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச். என்னுடைய சேனலையும் என்னுடைய இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணிக்கிங்க.
Love you all. We'll meet soon. Bye. Thank you, Prabhakar.